அடுத்து தியானம். நம்மளுடைய நெற்றிப் பொட்டில் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாகிய அந்த உருவத்தை நினைத்து, அம்பாளாக இருந்தால் அம்பாள், கணேசராக இருந்தால் கணேசர், ஈசனாக இருந்தால் நம்மளுடைய புருவ மற்றியில் வைத்து அந்த இஷ்ட தெய்வத்துடைய உருவத்தை தியானம் பண்ணுங்க 1 நிமிஷம். அடுத்து பிரணவம். 3 முறை பிரணவத்தை கேட்டு அடியேன் சொல்லுவேன். அதை கேட்டு உள்உணர்ந்து நீங்களும் சொல்ல ட்ரை பண்ணுங்க. 3 முறை மூச்சை சுவாசத்தை இழுத்து நல்ல தாராளமாக சொல்லுங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. அடுத்து குரு பரம்பரா ஸ்தோத்திரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். கணேசஸ்துதி. கைத்தல நிறை கனி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனே. கைத்தல நிறை கனி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனே. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவா, கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவா, கற்பகம் என வினை கடிதேகும். அடுத்து நம்ம பார்க்க போற அங்கம் 276 சிவாலயங்களின் தரிசனம். அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த சிவாலயங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா எப்படி இந்த கலியுகத்துல இந்த 276 சிவாலயங்களுக்கு தரிசனம் குறுகிய நேரத்துல இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கா எப்படி இந்த 276 ஆலயங்களை சிவாலயங்களை எப்படி தரிசனம் பண்றது? குறிப்பாக நாடு விட்டு நாடு போய் இப்ப மலேசியால இருக்கிறவங்களை பார்த்துப்போம். எப்படி நமக்கு அந்த குறிப்பிட்டு எத்தனை நாள்ல இந்த 276 சிவாலயங்களை குயிக்கா தரிசனம் பண்ண பாக்கியம் கிடைக்குமா? அதை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் என்று நம்மளுடைய ஐயா உமாபதி சிவம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் ஒரு ப்ரொஃபசர். ஸோ அவர் மூலியமாக நம்ம இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் அண்ணா. ஸ்ரீ குருபியா நமஹ. ஓகே ஐயா, the stage is yours. Thank you. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருணந்தி நற்றால் போற்றி, சீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிறற்றால் போற்றி, சீரான தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. தில்லைவாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையு நான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமொழி ஒன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு செஞ்சத்தல் தாமே. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா கணபதிய நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் சிவ சிவோம். ஸ்ரீ கமலாம்பா சமேத கமலானந்தநாத ஸ்ரீபாதகம் பூஜ்யாமி நமக. ஓம் நமோ பகவத்யே சச்சிதானந்த ரூபின்யே ஸ்வாத்மேவ பரதேவதா லலிதாய் நமக. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு என்னுடைய ஸ்லோட் நான் ஆரம்பிக்கிறேன். 276 சிவாலயங்கள்.
அது என்ன கணக்கு? 276 சிவாலயங்கள். இந்த உலகத்துல எவ்வளவோ சிவாலயம் இருக்கு. குறிப்பா இந்தியாவுக்குள்ள வந்துட்டோம். அதுவும் நம்மளுடைய வாழ்த்து பகுதியில சொல்லுவோம் இல்லையா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னுட்டு. அந்த வகையில தென்னாடுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழகத்துல இன்னமும் தமிழகம்ங்கிறத தாண்டி தென் இந்தியால எவ்வளவோ சிவாலயங்கள் இருக்கு. இருக்கிற எல்லா சிவாலயங்களும் ரொம்ப பழமையான சிவாலயங்கள் தான் எல்லாமே. எல்லாத்தையும் கணக்கு போட்டோம்னா குறைஞ்சது நம்மளால ஒரு 5000 சிவாலயங்களாவது தேடி எடுக்க முடியும். பழமையான சிவாலயங்கள் அப்படின்னு பார்த்தா. ஆனா நாம ஏன் குறிப்பிட்டு இந்த 276 சிவாலயங்கள் மட்டும் வச்சிருக்கோம்? என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய 12 திருமுறைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குங்க எல்லாருக்கும். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்லாட்ஸ்ல சைவ சமயத்துல சிவபெருமானை பத்தியும் சைவ மதத்தை பத்தியும் நிறைய நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நிறைய ஹிஸ்டரிஸையும் நிறைய புது புது வழிபாட்டு முறைகளையும் புராண கதைகளையும் நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஸ்லாட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னா இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இருக்க போகுது. எப்படின்னு பார்த்தோம்னா இதை எப்படி நாம அனுபவிக்கிறது, இந்த 276 தலங்களை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 276னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். 12 திருமுறைகள் இதை பத்தி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல 27 அடியார்கள் பாடல் பாடியிருக்காங்க. அந்த 12 திருமுறைகளை 27 சிவன் அடியார்கள் பாடல் பாடியிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நால்வர்: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், அதுக்கப்புறம் ஆஹ் மாணிக்கவாசகர் அப்படிங்கிற 4 பேர் சைவ சமய குரவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 4 பேர்லயும் கூட மூவர் அப்படின்னு பிரிக்க போறோம் நாம இப்போ. அவங்க 3 பேரை தேவார மூவர். சரிங்களா? ஸோ தேவார மூவர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க யார் யாரு அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய 3 பேர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார். இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தராவது நேர்ல போய் எந்த ஆலயத்துல பாடியிருக்காங்களோ அந்த ஆலயத்தை தான் நாம பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய நால்வர் பெருமக்களும் போய் பாடின இடம் தான் பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நால்வரும் பாடிய தலம் பாடல் பெற்ற தலம் இல்லை. நால்வர்ல முக்கியமா முதன்மையா இருக்கக்கூடிய 3 பேர் மட்டும்தான் இந்த பாடல் பெற்ற தலம் அப்படிங்கிற கணக்குல வருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பாடல் பெற்ற தலம்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தராவது அங்க போய் பாடியிருக்கணும். 3 பேரும் பாடியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தர் அந்த தலத்துக்கு நேர்ல போய் பாடியிருக்கணும். அந்த தலத்துல நின்று அந்த இறைவன் மேல பாடியிருக்கணும். அதை தான் நாம பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 274 சிவாலயங்கள் தான் நம்ம வந்து வச்சிருந்தோம். அதன் பிறகு பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இறைவனுடைய திருவருளோட கூட நமக்கு இப்போ 2 தலம் கிடைச்சிருக்கு. அதன் பிறகு இன்னமும் நிறைய தலங்கள் நமக்கு கிடைக்கல, நிறைய பதிகங்கள் நமக்கு கிடைக்கல. மேபி வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் நிறைய தலங்கள் சேரணும் அப்படின்னு நான் வந்து இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு தேதிக்கு நம்ம கையில இருக்கிற சிவாலயங்கள் 276. சரி, ஓகே. இந்த 276 சிவாலயங்களை எப்படி பிரிக்கிறாங்க? ஸோ இதை வந்து நம்ம பாட்டுக்கு 276 இருக்குன்னா எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு டைரக்டா ஊரு பேரை சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு நம்மளுடைய திருமுறை அருளாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடியார் பெருமக்கள், இதுல முக்கியமான பிளேஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பியாண்டார் நம்பி அவருக்கும் சேக்கிழார் பெருமானுக்கும் இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் நமக்கு திருமுறைகளை தொகுத்து கொடுக்கல அப்படின்னாலோ, இல்ல திருத்தொண்ட தொகையை நமக்கு திருத்தொண்டர் புராணத்தை நமக்கு தொகுத்து கொடுக்கல அப்படின்னாலோ, நமக்கு இந்த திருமுறை தலங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுல தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் இங்க மனசார நினைச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த பிரிவுகள் எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்ல ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த பிரிவுகள் ஒட்டுமொத்தமா இவங்க தென் இந்தியா. ஸோ குறிப்பா பார்த்துக்கோங்க, வட இந்தியாலையும் தலம் இருக்கு. ஆனா ரொம்ப ஒரே ஒரு தலம் தான் வட இந்தியாவில் இருக்கு. ஸோ பெரும்பான்மையான தலங்கள் வந்து தென்னிந்தியாவில தான் இருக்கு. ஏன்னா தமிழகத்தை சார்ந்த அடியார்கள் தமிழகத்துக்குள்ளேயே தான். அன்னைக்கெல்லாம் வந்து எங்கேயும் பெரிய பெரிய வண்டிலாம் கிடையாது, வெஹிக்கிள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டு வரல. மிஞ்சி போனா திருஞான சம்பந்தர் பல்லக்கில் போனார். அவர் ஒரு 4 பேர் தூக்கிட்டு போற மாதிரி போனாங்களே தவிர அவங்க வேற எப்படி போறதுக்கு வழி இல்லாதனால நடந்தே போனதுனால தமிழகத்தை முழுக்க அவங்க வந்து சுத்தி சுத்தி பாடியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம பிரிக்கிறோம். எப்படி எல்லாம் பிரிக்கிறாங்க நம்ம அருளாளர்கள் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து சில நாடுகளா பிரிக்கிறோம். இந்த தமிழகத்தை சில நாடுகளா பிரிக்கிறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தொண்டை நாடு, 2வது நடுநாடு, 3வது
சோழ நாடு. இந்த சோழ நாட்டை நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழ நாட்டுல காவிரி ஆறு பாயுது பாத்தீங்களா, அந்த காவேரிக்கு வடகரை நாடு, தென்கரை நாடு அப்படின்னு ரெண்டா பிரிக்க போறோம். ஸோ சோழ நாட்டுல காவேரி வடகரை நாடு, காவிரி தென்கரை நாடு. அதன் பிறகு பாண்டிய நாடு, அதை தொடர்ந்து கொங்கு நாடு. ஸோ இந்த கொங்கு நாட்டோடு சேர்த்து நமக்கு தமிழகத்தில் உள்ள தலங்கள் முடிவடையுது. சரிங்களா? இதன் பிறகு இருக்கக்கூடிய தலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற. அது என்னன்னு அப்புறமா சொல்றேன். அது என்னென்ன நாடுன்னு மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மலைநாடு, துளுவ நாடு, வடநாடு, ஈழ நாடு. சரிங்களா? ஸோ இப்போ தொண்டை நாடு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். தொண்டை நாடு. தொண்டை நாட்டில் மொத்தம் 32 தலங்கள் இருக்கு. 32. சரிங்களா? அந்த தொண்டை நாடு அப்படிங்கிறதுக்கான எல்லை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வடக்குல வேங்கடமலை, அதாவது திருப்பதி இருக்கு பாத்தீங்களா, ஆந்திரா. ஆக்சுவலி திருப்பதி வந்து ஆந்திரால இருக்கு இன்னைக்கு. ஆனா பழைய கணக்குப்படி நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லாம் தெளிவா சொல்லுது, தமிழகத்துடைய எல்லை வடக்கு பக்கம் திருவேங்கடமலையில இருந்து தான். ஸோ அதன்படி தொண்டை நாட்டோட எல்லையும் நமக்கு திருவேங்கடமலையில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் தெற்குல தென்பெண்ணை ஆறு. இப்படி நம்ம சில ஆறு மலையில வச்சு அவங்க சொல்றாங்க. நான் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்றேனே. ஸோ அந்த பக்கம் திருப்பதி, காளஹஸ்தி, இப்போ சென்னை இருக்கு இல்லைங்களா, சென்னை, காஞ்சிபுரம், இந்த மாதிரியான ஏரியா எல்லாம் தொண்டை நாட்டில் வரும். இதை தொடர்ந்து நம்ம அப்படியே நடுநாடுக்கு வந்தோம். இல்ல, நம்ம இப்போ சோழ நாட்டுக்கு போவோம், அப்புறமா நடுநாட்டுக்கு போவோம். சோழ நாடு அப்படின்னு வந்தோம்னா, சோழ நாடு எல்லாம் பார்த்தோம்னா இங்க நமக்கு இந்த பக்கம் சிதம்பரம், சீர்காழி, அப்படியே நேரா போனா மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய சர்க்கிள் சோழ நாடு அப்படிங்கிறது. சோழ மன்னர்கள் எல்லாரும் எந்த இடத்த தலைநகரா வச்சு ஆட்சி செஞ்சு தங்களுடைய இதை வந்து அரசு பேரரசை வந்து நிலைநாட்டி இருந்தாங்களோ அதெல்லாம் சோழ தேசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சோழ தேசம் முழுக்க அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா காவிரி ஆறு குறுக்க ஓடுது. அதற்கு வடக்கு பக்கம் இருக்கிறது தனி, தெற்கு பக்கம் இருக்கிறது தனியா அப்படியே பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னா காவிரி வடகரையில 63 தலங்கள், 63. காவிரி தென்கரை அப்படின்னு பார்த்தோம்னா 128, 128. ஓகேங்களா? ஸோ 63 காவிரி வடகரையிலையும் 128 காவிரி தென்கரையிலையும் இருக்கு. ஓகே, இப்ப நான் தொண்டை நாடு ரெண்டாவதா இருக்க நடுநாடை விட்டுட்டு சோழ நாடுக்கு போனேன் இல்லைங்களா? இப்போ நடுநாட்டுக்கு நான் போறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுநாடுங்கிறது எங்க இருக்குன்னா இந்த தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவுல. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, திருமுதுகுன்றம், இந்த விருத்தாச்சலம், இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுவுல தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவுல இருக்கிற பிளேஸ் தான் நம்ம வந்து நடுநாடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து பாண்டிய நாடு. பாண்டிய நாடு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். பாண்டிய நாடுன்னு சொன்னாவே டக்குனு ஞாபகத்துக்கு வர்றது மதுரை. மதுரை, திருநெல்வேலி, தென்காசி. அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா ராமேஸ்வரம். மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, ராமேஸ்வரம், இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பாண்டிய நாடு அப்படிங்கிற எல்லைக்குள்ள வரும். இந்த பாண்டிய நாட்டுக்குள்ள எத்தனை கோவில் இருக்கு அப்படின்னு பார்த்தா 14 கோவில்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ பாண்டிய நாட்டுக்குள்ள மொத்தம் 14 கோவில்கள் இருக்கு. ஆமாம். ஸோ அடுத்து கொங்கு நாடு. கொங்கு அப்படிங்கிற வார்த்தையை வந்து சுந்தரமூர்த்தி நாயனரே மத்தியத்துல வந்து சொல்லியிருக்க, கொங்கில் குரம்பில் குரங்கு தளியாய் குழகா குற்றாலா அப்படிங்கிற பேர்ல. ஸோ கொங்கு நாடு அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த 7 மாவட்டங்களும் சேர்ந்தது. திண்டுக்கல் ஒண்ணு. இந்த 8 மாவட்டங்களும் சேர்ந்தது தான் கொங்கு நாடு. இந்த கொங்கு நாட்டுக்குள்ளார 7 பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ இறைவனுடைய திருவருளோ என்னமோ தெரியல, 3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கொங்கு நாட்டுல இருக்கக்கூடிய 7 தலங்களுக்கும் என்னுடைய மாணவர்களை கல்லூரியிலிருந்து கொங்கேழ் தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கொங்கு 7 தலங்களுக்கும் கூட்டிட்டு போயிட்டு வர பாக்கியம் கிடைச்சது. ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போய் ஒரு நாள் ட்ரிப் மாதிரி கூட்டிட்டு போய் 7 தலங்களையும் காட்டிட்டு கூட்டிட்டு வந்தோம். சரி, ஓகே. கொங்கு நாடு இது வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் முடிஞ்சது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலங்கள் முடிஞ்சது. தமிழகத்துல மட்டும் இருக்கக்கூடிய தலங்கள் மொத்தம் 271. சரிங்களா? ஸோ அடுத்து மலைநாடு. மலைநாடு அப்படின்னா கேரளம். ஓகேங்களா? மலைநாடு அப்படிங்கிறது கேரளா.
கேரளால ஒரே ஒரு பாடல் பெற்ற தலம் இருக்கு. திரு அஞ்சைக்களம், திருச்சூர் பக்கத்துல இருக்கு. கொடுங்கலூர் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லாம். கொடுங்கலூர் பகவதி, திருச்சூர் பூரம் ஃபெஸ்டிவல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அங்க பக்கத்துல இருக்கு. திரு அஞ்சைக்களம். இன்னைக்கு பேச்சு வழக்குல திரு ஆஞ்சிக்களம், திரு வாஞ்சிக்களம் அப்படின்னு சொல்றாங்க. திரு அஞ்சைக்களம் அப்படின்னு ஒரே ஒரு தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானையில கைலாயம் போய் சேர்ந்த இடம் இது. அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். ஸோ அடுத்து துளுவநாடு. துளுவநாடு அப்படிங்கிறது கர்நாடகம். சரிங்களா? துளுவநாடு அப்படிங்கிறது கர்நாடகம். ஸ்ரீசைலம் கோவில் அங்க இருக்கு இல்லையா? சாரி, திருக்கோக்கர்ணம். திருக்கோக்கர்ணம் கோகர்ணேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கோவில், ஒரே ஒரு கோவில் அங்க கர்நாடகாலே ஒன்னே ஒன்று. அதை தொடர்ந்து வடநாடு. இந்த வடநாட்டுக்குள்ள ஆந்திரா, இந்திரநீல பர்வதம், உத்தரகாண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. கைலாயம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மொத்தம் 5 இடத்த சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ரீசைலம் ஆந்திரால இருக்கு. வடநாடு, வடநாட்டுல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ரீசைலம் ஆந்திரால இருக்கு. இந்திரநீல பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்வதம். சரிங்களா? அடுத்து அநேகாங்கத பதம், அதாவது கௌரி குண்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா உத்தரகாண்ட் பக்கத்துல. ஸோ அந்த கௌரி குண்டம். அதே உத்தரகாண்ட்ல வந்து பார்த்தா கேதார்நாத், கேதார்நாத். லாஸ்ட் ஒன் ஸ்ரீ கைலாயம், ஸ்ரீ கைலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கைலை மலை கடைசியா 276வது இடத்துல கைலாய மலையை நம்ம வச்சிரும். சரிங்களா? ஸோ திருப்பி ஒரு முறை சொல்லிடுறேன். தமிழகத்துக்கு சாரி, இன்னும் 2 இருக்கு. ஈழநாடு. ஈழம் அப்படின்னா நமக்கு இலங்கை. இலங்கையில 2 இடம் இருக்கு. ஒன்னு திருக்கோக்கர்ணம், இன்னொன்னு திருக்கேதீச்சரம். 2 இடம் இலங்கையில இருக்கு. ஸோ 276 தலங்கள்ல 271 நமக்கிட்டையும் மீதி வெளியவோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லைகள் எப்படி பிரிக்கிறாங்க, எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த ஊர் இதுக்குள்ள வருது அப்படிங்கறத வந்து ஒரு சுவாமி சொல்லுங்கண்ணா. திருக்கோக்கர்ணம் 2 இடத்துல துளுவ நாடுலயும் சொல்லியிருந்தீங்க, ஈழ நாடுலயும் சொல்லியிருந்தீங்க. இல்லண்ணா, கோணேஸ்வரம். ஈழ நாட்டுல வந்து திருக்கோணேஸ்வரம். திருக்கோணேஸ்வரம். ஓகே சுவாமி. கோணேஸ்வரம் இறைவன் பேர் வந்து கோணேஸ்வரர். இன்னொரு கோவில் கேதீச்சரம். கோணேஸ்வரம், கேதீச்சரம். ஓகே சாமி. ஓகே அண்ணா. கோணேஸ்வரம், கேதீச்சரம். ஓகே. ஸோ இது வந்து பிரிவுகள், நம்மளுடைய திருமறை அருளாளர்கள் நமக்கு பிரிச்சு கொடுத்த பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து சொல்லணும். இந்த 276 தலங்கள் அப்படின்னு நம்ம வச்சாலும் கூட இதுல 1, 5, 6, 7, 8, 9 அப்படிங்கிற ஒரு பிரிவு உண்டு. 1, 5, 6, 7, 8, 9 அப்படிங்கிற பிரிவை நமக்கு முக்கியமா கொடுக்குறாங்க. இந்த 276க்குள்ளார இந்த பிரிவுகள் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுல 1 என்ன? கோயில். கோயில் ஜென்ரலா நம்ம எல்லாத்தையுமே கோயில்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஜென்ரலா நம்ம எல்லாத்தையுமே கோயில்னு சொன்னாலும் கூட கோயில் அப்படிங்கிற வார்த்தை சைவ சமயத்துல சிதம்பரம் அப்படிங்கிற தலத்தை தான் குறிக்குது. நம்ம எல்லா தலங்களையுமே கோயிலுங்கிற பேர்ல சொன்னாலும் கூட சைவர்களுக்கு கோயில் அப்படிங்கிறது சிதம்பரம். நடராஜ பெருமான் இருக்கிறாரு இல்லையா, அந்த ஆதி மூலநாத பெருமாள் கோவில். இதே போல வைஷ்ணவர்களுக்கு கோவில் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம். சரிங்களா? ஸோ 1 அப்படிங்கிற இடத்துல கோயில் அப்படிங்கிறத சொல்றோம். ஆதி மூலநாத பெருமாள், அதாவது இன்னைக்கு சிவபெருமான் நடனம் ஆடக்கூடிய நடராஜர் கோவில்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஆக்சுவலா அந்த கோவில் மூலவர் யாருன்னா திரு ஆதி மூலநாத பெருமாள். ஸோ அவர், அது கோயில். 1. 2வது 5. எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். 5 அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வந்திருக்கும் பஞ்சபூத தலங்கள். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 தலங்கள் இருக்கு. ஸோ இந்த 5 தலங்கள்ல 5 தலங்கள்னு சொல்றோம். ஆனா இங்க நான் 6 கோவிலை மென்ஷன் பண்ண போறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நிலம்னு சொல்லக்கூடிய மண்ணுக்கு 2 தலத்தை நம்ம குறிப்பிடுறோம். நிலம் ஃபர்ஸ்ட், மண்ணுக்குரிய தலம் எது? காஞ்சிபுரம். ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். அதோட கூட திருவாரூர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, திருவாரூர். இது 2ம் மண்ணுக்குரிய தலம். 2வது நீர்.
நிலம், நீர். தண்ணிக்குரிய தலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திரு ஆனைக்கா, ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில். திரு ஆனைக்கா திருச்சியில் இருக்கு. மூணாவது காற்று. காற்று காளஹஸ்தி. இந்த காளஹஸ்தி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதியில இருக்கு. ஸோ நிறைய பேர் திருப்பதி போறாங்க, பெருமாளை பார்த்துட்டு அப்படியே வந்துடுறாங்க. அங்கே பக்கத்துல தான் அவ்வளோ பெரிய கோவில் இருக்கு, சிவாலயம். திருக்காளஹஸ்தி யாரும் போறதில்ல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது திருப்பதி போனாங்கன்னா அவங்களை காளஹஸ்திக்கு போயிட்டு வர சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு காளஹஸ்தி ஆந்திரால இருக்கு. ஆனா நம்ம முதல்ல அந்த நாடுகளோட பிரிவுகளை சொல்லும்போது ஆந்திரால ஸ்ரீசைலம் மட்டும்தான் சொன்னோம், காளஹஸ்தி சொல்லல. காரணம் என்னன்னு நான் முதல்லயே சொன்னேன், திருப்பதி வரைக்கும் நமக்கு தமிழ்நாடு தான் கணக்கு. சரிங்களா? ஸோ காளஹஸ்தி காற்றுக்கான தலம். அதை தொடர்ந்து தீ, நெருப்பு, நெருப்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய தலம் திரு அண்ணாமலை, அதாவது திருவண்ணாமலை, நடுநாட்டு தலத்துல வரக்கூடியது. அஞ்சாவதா ஆகாயம், ஆகாயத்தலமா இருக்கக்கூடியது சிதம்பரம். இந்த 5 தலங்கள், அதாவது இந்த 276 தலங்களை பார்க்க முடியல அப்படின்னாலோ, இல்ல இந்த 276 தலங்கள்ல முக்கியமான தலம் எது அப்படின்னு ஒரு தலத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலோ, அந்த ஒரு தலம் முதல்ல சிதம்பரம். அதன் பிறகு என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியாதுப்பா, நான் ஏதாவது ஒரு 5 பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூத தலங்கள் 6. இதை தொடர்ந்து 6 ஆதாரங்கள். இந்த 6 ஆதார தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 6ன்னு சொன்னோம் இல்லையா, இந்த 6 ஆதார தலங்கள். நம்ம உடம்புல மொத்தம் 6 ஆதாரம் இருக்கு இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞா. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் மேல நமக்கு சகஸ்ராரம், பிரம்மரந்திரம் அதெல்லாம் இருக்கு. பட் முக்கியமா இந்த 6 ஆதாரங்களை குறிக்கக்கூடிய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யோக மார்க்க வச்சிருக்காங்க. என்ன அப்படிங்கறது ஒரு முறை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த தலங்களை பார்த்தா நம்மளுடைய அந்தந்த சக்கரங்களை செயல்படுத்துறதுக்கு, அந்தந்த சக்கரங்களை தூண்டி விடுறதுக்கு ரொம்ப முக்கியமான இடங்களா அதெல்லாம் இருக்கிறதுனால யோக மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்க, சித்தர்கள் வெளில வரக்கூடியவங்க மற்ற இடத்துக்குலாம் போறாங்களோ இல்லையோ, இந்த இடங்களுக்கு போய் அந்தந்த சக்கரங்களுக்கு தொடர்பான ஜபங்களையோ தவங்களையோ பண்ணிட்டு வர்றது வழக்கம். ஸோ அதனால எப்பயுமே சைவத்துல இந்த தேவர தலங்களை பத்தின இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது இப்படி சொல்றதுதான் நமக்கு வழக்கம். ஸோ அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ 6 ஆதார தலங்கள் சொல்லிடுறேன். மூலாதாரம். ஸோ மூலாதாரம்னா நம்ம மண்ணுன்னு சொல்லுவோமா, நம்மளுடைய பஞ்சபூதங்கள் இணைந்ததுதான் நம்மளுடைய 6 ஆதாரங்களுமே. ஸோ அப்போ மூலாதாரம் அப்படிங்கிறது திருவாரூர், காஞ்சிபுரம், இது ரெண்டும். பேச்சு வழக்குல சொல்லியிருப்பாங்க, பிறக்க முக்தி, திருவாரூர்ல பிறந்தா முக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ திருவாரூர்ல நம்ம ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது எவ்வளோ தப்பு பண்ணாலும் முக்திக்கு போயிருமா அப்படின்னு கேட்டா இல்லை. திருவாரூரில் பிறக்க முக்தினா திருவாரூர்ல பிறந்து சிவபெருமானுடைய பெயர்களை சொன்னா முக்தி ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம உடம்புல திருவாரூர்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினியை எழுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு முக்தி அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த கான்செப்ட். ஸோ மூலாதாரம் திருவாரூர், காஞ்சிபுரம். அடுத்து சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்துக்கு நீர்த்தலம் திரு ஆனைக்கா. மணிப்பூரகம், அக்னித்தலம் திரு அண்ணாமலை. அநாகதம், ஆகாயத்தலம் சிதம்பரம். விஷுப்தி, காற்று காளஹஸ்தி. ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஞா. இந்த ஆக்ஞால நம்மளுடைய பாடல் பெற்ற தலங்கள்ல வராத ஒரு தலம், எல்லா சைவர்களும் கண்டிப்பா தங்களுடைய இறுதி காலத்துல போக வேண்டிய ஒரு தலம் இந்த ஆக்ஞால வரும். அது என்ன அப்படின்னா காசி. சரிங்களா? காசி நம்மளோட ஆக்ஞால வரும். ஏன்னா காசியில இறக்க முக்தி. மூலாதாரத்துல பிறக்கிற குண்டலினி ஆக்ஞாவுக்கு போய் நின்று அங்க ஆக்ஞாக்கு மேல சகசிரம் போயிடுச்சுன்னா, ஆக்ஞாவை தாண்டிடுச்சுன்னா நமக்கு கண்டிப்பா முக்தி அப்படிங்கிறதுனாலதான் காசியில இறக்க முக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ காசி, அதுக்கு மேல சகசிராரம் அப்படிங்கிறத கைலாயமா சொல்லுவோம் நாம. சரிங்களா? ஸோ இங்க நம்ம 6 ஆதார தலங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதை தொடர்ந்து 7 அப்படின்னா இறைவனுடைய 7 நடனங்களை குறிப்பிடக்கூடிய சப்த விடங்க தலங்கள். இறைவன் 7 விதமான நடனங்கள் புரிஞ்சிருக்கார். சரிங்களா? ஆக்சுவலி இந்த நடராஜ பெருமானுடைய தாண்டவங்கள் குறித்தது கிடையாது. இந்த 7 தாண்டவங்களும், இந்த 7 தாண்டவமும் தியாகராஜர் 7 தியாகராஜர் இருப்பாங்க. திருவாரூர் தியாகராஜர் ரொம்ப ஃபேமஸ், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜபா நடனத்துக்கு சொந்தக்காரர் வீதி விடங்க பெருமான். அதே போல மொத்தம் 7 தியாகராஜர் இருக்காங்க. அந்த 7 தியாகராஜர் இருக்கக்கூடிய 7 தலங்களையும் சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சைவ சமயத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போனவங்க
முக்கியமா தரிசனம் பண்ணணும்னு நினைச்சு பண்ணக்கூடிய தலங்கள் இந்த 7 தலங்களா இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தா திருவாரூர், ரெண்டாவது திருநள்ளாறு, மூணாவது திருநாகைக்காரோணம், நாலாவது திருக்காராயில், அஞ்சாவது திருக்கோளிலி, திருவாய்மூர், லாஸ்ட் ஒன் வேத ஆரண்யம், மறைக்காடு, திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேதாரண்யம். இந்த 7 இடங்களையும் 7 விதமான நடனங்கள் உண்டு. இந்த 7 நடனங்களும் நம்மளுடைய மூச்சு காத்து, நம்மளுடைய உடல் அசைவு, நம்மளுடைய குண்டலினியோட அசைவு, நம்ம உயிர் எப்படிலாம் மூவ் பண்ணுது, ஆன்மா எப்படி மூவ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த 7 நடனங்களும் இருக்கும். ஓகே, அடுத்து அட்ட வீரட்ட தலங்கள். 8 விதமான வீரச் செயல்களை சிவபெருமான் செஞ்சிருப்பாரு. அதாவது 8 சம்ஹாரம் பண்ண இடம்னு வச்சுக்கலாம். 8 விதமான சம்ஹாரம் பண்ண இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் திருக்கண்டியூர்ல என்ன பண்ணிருப்பாருன்னா பிரம்மாவுடைய சிரத்தை கொய்த மூர்த்தி, பிரம்ம சிரச்சேதன மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரம்மன் சிரம் கொய்த இடம் திருக்கண்டியூர். அடுத்து அந்தகாசுர வதம் நடந்த இடம் திருக்கோவலூர், அந்தகாசுர சம்ஹார மூர்த்தி இருப்பார், திருக்கோவலூர். அடுத்து தக்ஷனுடைய தலையை வெட்டின இடம் திருப்பரியலூர், தக்ஷனுடைய தலையை வெட்டின இடம். அடுத்து ஜலந்தாசுரனை வதம் பண்ண இடம், ஜலந்தாசுரன் எங்க கொன்னாரு அப்படின்னு பார்த்தா திருவிற்குடி அப்படிங்கிற தலத்துல ஜலந்தாசுர வதம் நடந்தது. இதை தொடர்ந்து திரிபுர சம்ஹாரம், நம்ம எல்லாம் ரொம்ப பெருசா இறைவனுடைய பராக்கிரமத்துல பேசுற இடம் இந்த முப்புறம் எரி செய்த, சிரித்து புறம் எரித்தான் முப்புறம் எரி செய்த அச்சிவன் அப்படி சொல்லிட்டே இருப்போம் இல்லையா. அந்த திரிபுரத்தை எங்க இருந்து எரிச்சாரு அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா திருவதிகைன்னு சொல்லுவோம். அந்த திருவதிகை வீரட்டானத்துல இருந்தா வீரட்டேஸ்வர சுவாமி என்ன பண்ணியிருக்காருன்னா சிரிச்சு தன்னுடைய தேரை நிறுத்திட்டு சிரிப்பு மூலமா அந்த திரிபுரத்தை சமஹாரம் பண்ணியிருக்காரு. அடுத்து திருவழுவூர் கஜசமஹார மூர்த்தி, கஜமுகாசுரன் கஜமா யானையா மாறி வந்த யானையோட வயிற்றுக்குள்ள போய் சுவாமி கிழிச்சு நின்ன கோலம் கஜசம்ஹார மூர்த்தியா நின்ன இடம் திருவழுவூர். அடுத்து திருக்குறுக்கை, ரொம்பவே முக்கியமான இடம், சாக்த சமயத்துல ஸ்ரீவித்தையில முக்கியமான ஒரு இடம் கூட, சைவத்திலும் ரொம்ப முக்கியமான இடம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மன்மத தகனம் நடந்த இடம் திருக்குறுக்கை, மன்மதனை எரிச்ச இடம். லாஸ்ட் ஒன், இன்னைக்கு தேதிக்கு எல்லாரும் ஒரு 50 வயசுக்கு மேல ஆயிட்டா உடனே ஓடி போற ஒரு கோவில், காலசம்ஹார மூர்த்தி இருக்கிற இடம், காலனை சம்ஹாரம் பண்ண காலேஸ்வரர் நிற்கிற இடம் திருக்கடவுர். அட்டவீரட்ட தலங்கள். சரிங்களா, லாஸ்ட் ஒன் 9 தலங்கள், நவக்கிரக தலங்கள். 9ன்னு சொன்னோம் இல்லையா, 9 என்னன்னு பார்த்தா நவக்கிரக தலங்கள். நீங்க நினைக்கலாம் சைவ சமயத்துல சிவபெருமான் தான் பெரியவர், எதுக்கு எங்க கிரகங்கள் வருது, ஏன் கிரகங்களை பெருசா நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கலாம். நான் கிரகங்கள் பெருசா பேசல. இப்ப நம்ம என்னத்தை பேச போறோம் அப்படின்னா நவக்கிரகங்கள் போய் பூஜை பண்ணின சிவாலயங்கள் பத்தி தான் பேச போறோம். அந்த இடத்துல எல்லாம் பார்த்தா நம்மளுடைய 4 பெருமக்கள் பாடல் பாடியிருக்காங்க. இந்த நவக்கிரக தலங்களுக்கு நம்ம போயிட்டு இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எந்த கோளும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. சாதாரணமாவே இறைவனை நம்ம மனசுக்குள்ள ஏத்துனா எந்த கோளும் நம்மள ஒன்றும் பண்ணாது. ஆனாலும் கூட அந்த கிரகத்துக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல, இந்த கிரகம் இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஸோ அப்போ அந்த கிரகத்தின் மூலமா எந்த கெட்டதும் வராம இருக்கிறதுக்கு இந்த கோவில்கள் போகணும்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா அந்த கிரகங்கள் பூஜை பண்ண தலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நவகிரக தலங்கள் எடுத்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சூரியன் பூஜை பண்ண தலம் சூரியனார் கோவில் தஞ்சாவூர்ல இருக்கு. சூரியனார் கோவில் தஞ்சாவூர்ல இருக்கு. ரெண்டாவது சந்திரன், அப்படியே நவகிரக ஆர்டர் தான். சந்திரன் பூஜை பண்ண கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திங்களூர். சந்திரனை தமிழ்ல திங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதனால திங்களூர் எங்க இருக்குன்னா திருவையாருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. திருவையாறு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறாங்க நிறைய பேர். திருவையாறு போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் திங்களூர் இருக்கு. திருவையாறு பக்கத்துல திங்களூர் சந்திரதலம். மூணாவது செவ்வாய் அங்காரகன் வைத்தீஸ்வரன் கோவில். அடுத்து
புதன், திருவெண்காடு. அடுத்து குரு, ஆலங்குடி. அடுத்து சுக்கிரன், கஞ்சனூர். சனி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சனி எங்க இருக்கிறாருன்னு கேட்டா திருநள்ளாறு. அடுத்து ராகு, திருநாகேஸ்வரம். கேது, கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊர். சரிங்களா? கீழப்பெரும்பள்ளம், கீழ்பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9 கோவில் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா பெரும்பான்மையான கோவில்கள் ஒரு 3 கோவில், 4 கோவில் வந்து தஞ்சாவூர்ல இருக்கு. 3 கோவில் வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில, 1 திருவாரூர்ல, அப்புறம் பாண்டிச்சேரியில. ஸோ இங்க தான் இருக்கு. அப்படியே பக்கம் பக்கம் தான் இருக்கு எல்லாமே. ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. ஒன் டேல பாக்குற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த 9 தலங்களையும் ஒருத்தர் ஒரே நாள்ல தரிசனம் பண்றதுக்கான வழி என்ன அப்படின்னு யோசிச்சு ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா 200 300 என்னமோ ஒரு டிக்கெட் வந்து மார்னிங் எடுத்துட்டோம். அந்த டைமுக்கு பஸ் இருக்கு. நம்ம போயிட்டு எஸ்டிசியில் அந்த கவர்மெண்ட் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு டூரிஸ்ட் பஸ் மாதிரி கவர்மெண்ட் பஸ் தான். பட் நம்மள அந்த பஸ்ல ஏத்திட்டு போயிட்டு ஒவ்வொரு கோவிலா ஆர்டர் படி கூட்டிட்டு போய் நவகிரக தலங்களை ஒரே நாளுக்குள்ள உங்களை தரிசனம் பண்ண வச்சு அவங்களுக்கு அந்தந்த கோவில்களில் ப்ராப்பரா பிரசாதங்களும் எல்லாத்தையும் அவங்களே கவர்மெண்டே வாங்கி கொடுத்து உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கீம்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தஞ்சாவூர் போயிட்டோம் அப்படின்னா அங்க இருந்து இந்த அட்டவிரட்ட தலங்களுக்கோ இல்ல சப்த விடங்க தலங்களுக்கோ இல்ல நவகிரக தலங்களுக்கோ போகணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டோம்னா அங்க தனித்தனியா வந்து நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி சொல்றது, நிறைய டிராவல்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மினி பஸ்ஸோ, வேனோ, காரோ, ஆட்டோவோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டோம் இந்த மாதிரி தான் சொல்லிட்டா அவங்க நம்மள இந்த ஒவ்வொரு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ பர்டிகுலரா இந்த கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த இந்த ஒரு விஷயம். இப்போ இந்த 5 கோவிலுக்கோ 7 கோவிலுக்கோ 6 கோவிலுக்கோ போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வர விஷயம். நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 276. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம லாஸ்டா பேசுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இன்னும் 2 தலத்தை பத்தி நான் சொல்லணும். என்ன அப்படின்னா முக்தி தலம், பிறந்த தலம். அதாவது மூவர் இருக்காங்க இல்லையா, இந்த ஒட்டுமொத்த தேவார தலங்கள் 276க்கும் காரணமா இருக்கிற 3 பேருக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல. அப்ப அந்த 3 பேர் பிறந்த இடம் எது, 3 பேரும் இறைவனோட சேர்ந்த இடம் எது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 276 தலங்களுக்கு போறது பெருசு இல்ல. இந்த 276 தலங்களை நமக்கு கொடுத்த இந்த 3 பேரை நாம மனசார நினைச்சு பார்க்கறது ரொம்ப முக்கியம். சோ அதுல முதல்ல அவங்க 3 பேரும் பிறந்த இடம் எது அப்படின்னா திருஞான சம்பந்தர், ஆச்சால்புரம், சிதம்பரத்துல சீர்காழி பக்கத்திலேயே இருக்கு. பெருமணம்னு சொல்லுவாங்க. தில்லை பெருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, சீர்காழி பெருமணம்னு சொல்லுவாங்க. ஆச்சால்புரம் அந்த கோவில்ல தான் வந்து சாரி அது வந்து அவரோட முக்தி தலம். பிறப்பு தலம் எதுன்னு பார்த்தா சீர்காழி. சட்டநாதர் கோவில்னு சொல்றோம் இல்லைங்களா, சீர்காழி தான் திருஞான சம்பந்தருடைய பிறப்பு தலம். சீர்காழி காளிநாத பெருமாள். ஆச்சால்புரம்ங்கிறது அவரோட முக்தி தலம். சம்பந்தர் பிறந்த இடம் எதுன்னா சீர்காழி. அவர் வந்து முக்தி போயிட்டு இறைவனோட ஒன்னா கலந்த இடம், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு பாடிக்கிட்டே போய் கலந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சால்புரம். அது ரெண்டும் பக்கத்து பக்கத்து கோவில் தான். அடுத்து அப்பர் பிறந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாமூர். சோழ நாட்டுல இருக்கு திருவாமூர். இது அவர் பிறந்த இடம். அவர் முக்தி அடைஞ்சது எங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல திருப்புகழூர். அவர் போயிட்டு தண்ணியோட தண்ணியா கலந்திருப்பார். சரிங்களா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து திருஞான சம்பந்தர் அப்படியே நெருப்பா அக்னியில இருந்து வந்த வாசல் வழியா சிவனோட போய் ஐக்கியமாயிருப்பார். பஞ்சபூதங்கள்ல தான் அக்னி. இவர் தண்ணியோட ஒன்னா மிக்ஸ் ஆயிருப்பார் திருப்புகழூர் அப்படிங்கிற தலத்துல. திருவாமூர்ல பிறக்கிறாரு, திருப்புகழூர்ல முக்தி அடைகிறாரு. அடுத்து சுந்தரமூர்த்தி பெருமாள். சுந்தரமூர்த்தி எங்க பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தா திருநாவலூர் அப்படிங்கிற தலத்துல. ரொம்ப விசேஷமான ஒரு தலம் திருநாவலூர். தன் வாழ்நாள் முழுக்க சுந்தரமூர்த்தி நாயனார் திரு ஆரூர்ல தான் கழிக்கிறார். ஸோ அதை தொடர்ந்து அவர் எந்த இடத்துல முக்தி அடைகிறாரு அப்படின்னா கேரள நாட்டில் இருக்கக்கூடிய திரு அஞ்சைக்களம். சொன்ன இல்லையா, மலைநாட்டு தலம் ஒண்ணு. கேரள ஒரே ஒரு கோவில் இருக்கு திருவஞ்சைக்களம் சொன்னோம் இல்லையா, அந்த திருவஞ்சைக்களத்துல தான் முக்தி அடைகிறார். அப்படியே மேலிருந்து ஐராவணம்னு சொல்லக்கூடிய வெள்ளை யானை கீழே வந்து தன்னுடைய அநேகமான துதிக்கையால் அவர் தூக்கி மேல உட்கார வச்சுட்டு யானையோடு அப்படியே பறந்து போறார். ஸோ இவரு காத்துல ஆகாயத்துக்கு போறார். திரு அஞ்சைக்களம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பிரிவுகள் இந்த 276க்குள்ள
பிரிச்சு பிரிச்சு சொல்ற இடங்கள்ல இந்த கோவில்கள் எல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 276 பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க இதுல இந்த குறிப்பிட்ட சில கோவில்களை மட்டுமாவது பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கு. சரி, ஓகே. பாடல் பெற்ற தலம்னு 276 சொல்றோம். அப்போ இந்த மூவர் பெருமக்களும் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க வெறும் 276 தலங்கள் தான் போயிருப்பாங்களா? அதுவும் நிறைய கோவில்கள்ல பார்த்தா மூவர்லாம் இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் தான் இருப்பாங்க, இல்ல 2 பேர் தான் இருப்பாங்க. அப்ப 3 பேரு இவங்க இவங்க வாழ்நாள்ல இவ்வளவு கோவிலுக்கு தான் போயிருப்பாங்களா, இவ்வளவு கோயில தான் நினைச்சு பாடி இருப்பாங்களா அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா இல்ல. அவங்க அநேகமான தலத்துக்கு போயிருக்காங்க. 16,000 பாடல்கள் கிட்ட நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய திருத்தொண்டர் புராணத்துல, திருஞான சம்பந்தருக்கு மட்டும். ஆனா அவருடைய பாடல்கள் நமக்கு கிடைக்கல. காரணம், நிறைய வந்து இயற்கை சீற்றத்தினால கரையான்கள் அரிக்கப்பட்டு நம்ம பாதுகாப்பான முறையில வச்சுக்காததுனால நிறைய ஓலைகள் நமக்கு வந்து கிடைக்கல. நிறைய கோவில்கள்ல வந்து பார்த்தோம்னா அதுக்கான பாதுகாப்பு பெட்டகம்னு ஒண்ணு வச்சு அந்த கோவிலுக்கான பதிகத்தை அவங்க அங்க பாதுகாத்து வைக்கல. இதெல்லாம் முக்கியமான காரணம்னு வச்சுக்கணும். சோ நமக்கு அவங்க பதிகங்கள்ல இருந்து எடுக்கும்போது 147 பாடல் வைப்பு தலங்கள் கிடைக்குது. ஸோ தேவார தலங்கள் அப்படிங்கிறது 276. இது 3 பேரும் நேர்ல போய் பாடின இடம். இந்த 3 பேரும் அந்த பாடல்கள் மூலமா நம்ம கிட்ட வந்து வேற பாடல்களை மட்டும் நேர்ல போய்க்கான வரலாறு இல்லை. ஓகேவா? இவங்க வந்து பாடி இருக்காங்க அந்த கோவில அப்படின்னு பார்த்தா ஒரு 147 கோவில் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப நம்மளோட மோட்டிவ் வந்து 276 தான். ஆனா கையோட பக்கத்துல இந்த வைப்பு தலங்கள் இருந்தா அதையும் பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அப்படிங்கறதுக்காக இதை நான் குறுக்க சொன்னேன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மாவட்டம் வாரியா இதுக்கு மேல பிரிக்கிறாங்க. இதுக்கு மேல எப்படி எல்லாம் பிரிக்கலாம் நம்மளுடைய கோவில்களை முடிஞ்ச வரைக்கும் பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நாடு வாரியா பிரிச்சோம், மண்டலமா பிரிச்சோம். அதன் பிறகு அதுல முக்கியமான கோவில்களை மட்டும் தனித்தனியா 1, 5, 6, 7, 8, 9ன்னு பிரிச்சோம். இதன் பிறகு இந்த எல்லா கோவில்களையுமே மாவட்ட வாரியா பிரிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தா நமக்கு லேட் ஆயிடும். ஏன்னா வந்து பார்த்தா நிறைய மாவட்டங்கள் இருக்கு. நிறைய மாவட்டங்கள்ல இப்போ கடலூர் அப்படின்னா கடலூர்ல 19 கோவில்கள் இருக்கு. நாகப்பட்டினத்துல 53 கோவில்கள் இருக்கு. தஞ்சாவூர்ல 57 கோவில்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் பின்னாடி லொகேஷன் எப்படி போகலாம் அப்படிங்கிறத பேசுறப்போ பேசிக்கலாம். தனித்தனியா சொன்னோம் அப்படின்னா நமக்கு தான் டைம் வந்து ரொம்ப லேக் ஆகும். சரிங்களா? ஸோ மாவட்ட வாரியா நமக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம எப்படி போகலாம்? இவ்வளவு நேரம் என்னென்னமோ சொன்னீங்க, ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே கடன்னு ஒவ்வொரு கோவில் பேரா சொல்லிக்கிட்டே போனீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சொல்ல வரேன், என்ன பண்ணலாம், எப்படி போகலாம். இந்த பாடல் பெற்ற தலங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. என்ன கேட்டா தல யாத்திரை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒருத்தங்க மனசுல நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்கே இல்லை. ரொம்ப 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 சிம்பிள். ஆனா ஏன் மக்கள் வந்து இதுக்கு முன்ன நிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அடியனுடைய பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழகத்துக்குள்ள இருக்கிற, அதாவது இந்த கொங்கு நாடுன்னு ஒரு பகுதி, அடியன் வந்து கொங்கு நாட்டுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த கொங்கு நாட்டு பகுதிக்குள்ள இருக்கிற மக்களுக்கே கொங்கு நாட்டுல மொத்தம் 7 தலங்கள் தான் இருக்கு, 7 சிவாலயங்கள் தான் இருக்கு. இந்த 7 தலங்களுக்கே போகிறதுக்கு டைம் கிடையாது. இந்த 7 தலமும் பாடல் பெற்ற தலம் அப்படிங்கிறதோட பெருமை தெரிய மாட்டேங்குது. ஆனா மலேசியால இருக்கிறவங்க உங்க எல்லாருக்கும் இதனுடைய பெருமைகள் தெரிஞ்சு, திருமுறைகளுடைய சிறப்புகளை நீங்கள்லாம் மனசார புரிஞ்சுக்கிட்டு பாடல் பெற்ற தலங்கள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பாடல் பெற்ற தலங்களுக்கு நாங்க எல்லாரும் போயிட்டு வரணும். அதுக்கு எங்களுக்கு வந்து எப்படி போறது அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எப்படி நாங்க இதெல்லாம் கவர் பண்றது, 276 நாங்க கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்கிட்ட இந்த ஒரு ஸ்லாட்டை கேட்டதுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி உங்க எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தமிழகத்துல குறிப்பிட்ட சில சிவனடியார்கள் மட்டும்தான் தங்களை அடியார்கள் அப்படின்னு யாரெல்லாம் மீன் பண்ணிக்கிறாங்களோ, பக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்களே கூட இந்த 276க்கும் போகணும் அப்படின்னு வந்து மனசார நினைக்கிறது இல்லை. ஸோ நம்ம இனிவரும் காலகட்டத்துல என்னோட பெரிய ஆசையும் கூட அதுதான். இறைவனுடைய திருவடிகள்ல விண்ணப்பம் கூட நான் வச்சுக்கிறேன். எல்லாரும் யாரெல்லாம் பக்தி மார்க்கத்தில் நுழையிறாங்களோ, யாரெல்லாம் சைவத்தை விரும்புறாங்களோ, சைவம்ங்கிறத தாண்டி இந்துவா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் இந்த 276 தலங்களுக்கும் போயிட்டு வரணும். 276 தலங்களையும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு விரும்புறேன். ஏன்னா அந்த 276 தலங்கள்ல பல கோவில்கள், 100க்கும் மேற்பட்ட கோவில்கள் கவலைக்கிடமா கிடக்கு. ரொம்ப 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 வருத்தத்தோட சொல்றேன். கவலைக்கிடம் அப்படின்னா ஒரு வேளை பூஜை நடக்கிறதே அந்த கோவில்கள்ல வந்து கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கோவில்கள் பக்தர்கள் யாருமே இல்லாம ஒரே ஒரு அர்ச்சகர்கள் போய் அர்ச்சகர் மட்டும் போயிட்டு அவரால் முடிஞ்ச வரைக்கும் பூஜை பண்ணிட்டு சாத்திட்டு வந்துருவார். அந்த மாதிரியான சூழல்ல கூட இருக்கு.
இதெல்லாம் நம்ம முன்னிருந்தோம்னா எத்தனையோ ஆயிரம் புது கோவில்கள் கட்டுறோம். எத்தனையோ ஆயிரம் புது கோவில்கள் கட்டுறதுக்கு பதிலா இந்த பழமையான கோவில்களுக்கு நம்ம எல்லாம் பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸோ அதோட முதல் படியா நாம அதை தரிசனம் பண்றது தான் முதல் படின்னு நினைக்கிறேன். நம்மளால எதுவும் பண்ணலனா கூட போகுது. நம்ம போய் அங்க இருக்க சுவாமியை தரிசனம் பண்ணவே கூட அந்த கோவில்கள் திருப்பி வளர்ச்சி அடையும் அப்படின்னு அடியேன் நம்புறேன். சரி. ஸோ இந்த 276 கவர் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 1 மாசம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். கண்டிப்பா 276 உடனே இப்ப இந்த எடுத்த எடுப்புல நான் வந்து 276 பார்த்து முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, ஒரு 1 மந்த் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிகாஸ் எல்லா கோவில்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க, 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 1 மணி வரைக்கும் இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தா 5 மணிங்கிறது சாத்தியம் இல்லை. 6 மணின்னு வச்சுக்கலாம். காலையில 6 மணிக்கு திறந்து இந்திய நேரப்படி காலையில 6 மணிக்கு திறந்து மதியம் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டைம் நம்ம செட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த 1 மணியோ 5 மணியோ வச்சுக்கிட்டா நம்ம லேட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். மறுபடியும் சாயங்காலம் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில பெரிய கோவில்கள் தான், அதுவும் சின்ன சின்ன கோவில்கள்லாம் 7 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பெரிய கோவில்கள் தான் 8 மணி 9 மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம இதனால தான் நான் 1 மாச காலம் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது மந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து 1 மாச காலம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போறேன். எடுத்தெடுப்புல நான் இப்பவே முடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது. இல்ல நான் வந்து நாடு வாரியா 2 பிட்டா பிரிச்சு பண்றேன் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க 6 அமர பொறுமையா பண்ணலாம். காமாட்சி. ஓகே. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில்கள்ல நாம வந்து திறந்துதான் இருக்கா? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100க்கும் மேற்பட்ட கோவில், அதுல குறிப்பா 50க்கும் மேற்பட்ட கோவில்கள்ல கட்டாயம் நாம நினைக்கிற நேரத்துக்கு அர்ச்சகர்கள் திறந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு அந்த கோவில்களுடைய கான்டாக்ட் நம்பர் கிடைக்குது, ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அடியேன் இந்த ஸ்லாட் முடிச்ச பிறகு உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் 1 வீக்குள்ளார கோவிலோட அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ், அந்த டெம்பிளோட லொகேஷன், அங்க கோவிலோட கான்டாக்ட் நம்பர், இதெல்லாம் கூகுள்ல ஈஸியா கிடைக்குதுதான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த ஒரு ஆர்டரா நான் வந்து எப்படி எடுத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து கொடுத்துடுறேன். அந்த கான்டாக்ட் நம்பர் நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டோம், நாங்க இந்த மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க, நமக்காக ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைனாலும் கூட க்ளோஸ் பண்ணி இருந்தாலும் நம்ம போனோம்னா ஓபன் பண்ணி தருவாங்க. ஆகமப்படி கோவிலை இப்படி க்ளோஸ் பண்ணி திறக்க கூடாது, தப்பு. ஆனா என்ன பண்றது? யாருமே வராத கோவில்ல ஒரு அர்ச்சகர் திறந்து வச்சு என்ன பண்ணுவார் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு புரியுது தானே? ஆகமப்படி தப்பு தான். ஆனா யாருமே இல்லாத ஒரு தளத்துல அவரால ரொம்ப நேரம் சும்மா சுவாமி அவர் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க அடுத்த வேலையை பார்க்க போறவங்க தான். நம்ம அது அவங்கள குறை சொல்ல முடியாது. ஸோ நம்ம அப்போ கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கணும். ஸோ கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம், யார் ஒருத்தரும் இந்த 276 தலங்கள் நான் வந்து இதுல தஞ்சாவூர்ல இருக்கிற கோவில்கள் நான் வந்து கவர் பண்றேன், நான் வந்து கைடா இருந்து உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க. ஸோ வெளியாட்களை நம்ப வேண்டாம். உங்களுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாத்தையும் கைக்குள்ள கொடுக்குது. இந்த சைவ பாடல் பெற்ற தலங்கள் போறதுக்காக சிவனடியார்கள், அனைத்து உலக சிவனடியார்கள் சங்கம் சார்பா saivam.org அப்படின்னு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. saivam.org அந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க இருக்கிற பிளேஸ்ல மேப் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை சுத்தி எத்தனை சிவன் கோவில் இருக்கோ அத்தனையும் வந்துடும். பழமையான கோவில்ல இருந்து இன்னைக்கு கட்டின புது கோவில் வரைக்கும் சிவாலயங்கள் வந்துடும். அதுல குறிப்பிட்ட பாடல் பெற்ற தலங்கள் தனியா காட்டி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ நம்மளோட மோட்டிவ் பாடல் பெற்ற தலங்கள் மட்டுமா தான் இருக்கணும். இந்த 1 மந்த்ல நம்ம கவர் பண்றப்போ இதுவா தான் இருக்கணும், அப்பதான் கவர் பண்ண முடியும். ஏன்னா நீங்க போற போக்குல பார்த்தா 2 பாடல் பெற்ற தலங்களுக்கு நடுவுல ஒரு திவ்யதேச பெருமாள் கோவில் இருக்கும், அவர் கிராஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ மனசு கேட்காது அந்த பெருமாளை பார்த்துட்டு போயிடலாமேன்னு. தப்பு இல்லை, இறங்கி ஓடி வேகமா பார்த்துட்டு ஓடி போயிருங்க. சரிங்களா? ரொம்ப லேட் பண்ணாம. இல்லைன்னா இன்னொரு டைம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த திவ்யதேச பெருமாள்களை மட்டும் தனியா நான் தரிசனம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நாம ரெண்டலுக்கு ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கிறது, ஒரு வண்டி வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறது. தனியா ஒருத்தரை வந்து நம்ம கைடுன்னு ஃபிக்ஸ் பண்ணாம ஒரு டிஸ்ட்ரிக்ட் போறோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வண்டியை நாம வாடகைக்கு பேசிக்கணும். ஏன்னா ஒரே வண்டியில் நீங்க கண்டினியூஸா ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வர்றது கஷ்டம்.
சரிங்களா? இப்ப தஞ்சாவூர் இப்ப வந்து நீங்க சோழ நாடுன்னு எடுத்துக்கிட்டா காவிரி வடகரை தலம், தென்கரை தலம் தனித்தனியா இருக்கே. அப்ப வடகரையில வடக்கு பக்கம் தனியா போயிட்டு தெற்கு பக்கம் தனியா போணுமான்னு நீங்க உங்க மனசுல ஏதாவது தோணுச்சுன்னா, நீங்க அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். நீங்க சோழ தேசம்ங்கிறத விட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத வந்து புடிச்சுக்கணும். தஞ்சாவூர்னா தஞ்சாவூரை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். தஞ்சாவூர்ல மொத்தம் 57 கோவில்கள் இருக்கு. குறிப்பா இந்த 57 கோவில்கள்ல நிறைய கோவில்கள் சாத்திதான் இருக்கும். நாம திருவையாறுல இருந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய கோவில்கள் நம்ம வந்து ஃபோன் பண்ணி கேட்டு திறக்க வச்சுட்டு தான் நம்ம போற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நிறையவே கிடைக்குது. எல்லா பக்கமும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் நிறைய நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து வாடகைக்கு விடுறாங்க. இப்போ டூ வீலர்ஸே வேணும் அப்படின்னா நான் 2 பேர் வரோம்ப்பா, 2 பேர் மட்டும் போயிட்டு வரோம், கூட்டம் சேர்த்திக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு கிடைக்கும். டூ வீலர் வந்து எப்படி ரெண்ட்டுக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ப்ரூஃப் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அந்த டூ வீலர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். தாராளமா நீங்க டூ வீலர் அப்படிங்கிறப்போ இன்னும் கூட ஃபாஸ்டா கிடைக்கிற சின்ன சின்ன சந்து வழியா கூட போயிட்டு நம்ம கோவிலை வந்து கவர் பண்ணிட முடியும். இதுல என்ன ஒரு விஷயம்னு பார்த்தா நம்ம வந்து தமிழகத்துல கோவில்களுக்கு போறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கே போறோம்னு வச்சுப்போமே. மீனாட்சி அம்மன் கோவிலை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் பெரிய கோவில் மீனாட்சி சொக்கநாதரை பார்த்துட்டோம் அவ்வளவுதான் நினைச்சிடுறோம். அந்த மீனாட்சி அம்மன் கோவிலை சுத்தியே பஞ்சபூத தலங்கள் இருக்கு. அங்க பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு பாடல் பெற்ற தலம் இருக்கு. அங்கேயே 3 திவ்யதேச பெருமாள் கோவில் இருக்கு. இதை நம்ம யாருமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% யாரும் கவனிக்கிறது இல்லை. பிகாஸ் மதுரைக்கு போன மீனாட்சியை பார்த்தேன் நான் வந்துட்டேன். அதே மீனாட்சி சொக்கநாதர் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கூட நம்மளுடைய அடியார்கள் நம்மளுடைய பரமேஸ்வரனும் பார்வதியும் அடியார்களுக்காக விரும்பி ஒவ்வொரு திருவிளையாடல் செஞ்ச இடம் தான். மதுரையில 64 திருவிழா நடந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு தலத்திலையும் ஏதேனும் ஒரு விசேஷம் நடந்திருக்கும். அது குறிப்பா இந்த மூவருக்கு நம்ம வந்து இந்திரனுக்கோ பார்வதிக்கோ இல்ல தேவர்களுக்கோ நந்தியம் பெருமானுக்கோ அவங்களெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். அவங்களுக்கு எல்லா தலங்களும் எல்லாம் நடந்திருக்கு. நம்மளோட ஒருத்தரா பிறந்த இந்த அடியார் பெருமக்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா அடியார்கள் தான் நம்மளோட மனிதராவே பிறந்து இறைநிலை அடைஞ்சவங்க. நாமளும் இறைநிலை அடையதான் காத்துட்டு இருக்கோம். நமக்கும் அந்த முக்தி சாயுஜம்ங்கிறது வேணும்னு தான் நாமளும் பாக்குறோம். அப்போ அவங்களுக்கு அங்க என்னமோ நடந்திருக்கு, நம்ம அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நாம ஒரு முடிவை மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம். போனோம்னா நடுவுல நிறைய நிறைய வேற வேற கோவில்களும் வரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதையும் நீங்க அங்கேயும் போயிட்டு வந்துடலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தஞ்சாவூர் பஸ் ஸ்டாப்லயே நிப்பீங்க, தஞ்சை பெரிய கோவில் அங்கேயே இருக்கும். ஆனா தஞ்சை பெரிய கோவில் நம்ம பாடல் பெற்ற தலத்திலேயோ பாடல் வைப்பு தலத்திலேயோ சைவத்துல எந்த ஒரு தலம் அப்படிங்கிற இடத்துலயும் வராது. ஆனா அது வந்து ஒரு உலக புகழ் பெற்ற இடம். 2வது நம்ம திருமுறைகள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க காரணமா இருந்தவன் அந்த ராஜராஜ சோழன், தஞ்சை பெரிய கோவிலை கட்டின ராஜராஜ சோழன். அப்ப அவனுடைய பெருமை நம்ம பேசணுங்கிறதுக்காக அவனை ஒரு முறை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அவ இல்லைன்னா நமக்கு திருமுறை கிடையாது, நமக்கு தேவாரம் கிடையாது, தேவார தலங்கள் கிடையாது. அப்போ அவனுக்கு மரியாதை சொல்ற விதமா அவனை ஒரு முறை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். சரிங்களா? சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்தியா வந்தீங்க அப்படின்னா, குறிப்பா தமிழ்நாடு வந்தீங்க அப்படின்னா, நீங்க லேண்ட் எங்க ஆகுறீங்களோ அங்க இருந்து ஆரம்பிங்க. எடுப்புல எனக்கு பிடிச்ச இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிக்க வேண்டாம். எங்க லேண்ட் ஆகுறீங்களோ அங்க இருந்தே ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா அந்த நீங்க லேண்ட் ஆயிருக்க இடத்த கடைசீட்ல வச்சுக்கோங்க. நீங்க நடுவுல வந்து அங்க போயிட்டு இங்க வந்துட்டு திருப்பி அங்க போற மாதிரி வச்சுக்காதீங்க. சரியா? சோ அதே மாதிரி நீங்க லேண்ட் ஆகிற ஊர்லயே அங்கேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு நான் ஒவ்வொரு ஊரா போயிட்டு வரேன் அப்படின்னு பிக்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாம சார்ஜஸ் வந்து வேஸ்ட் ஆகும். நீங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு ஸ்டே பண்ணிக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பார்த்துக்கோங்க. அடியேன் வந்து என்னுடைய குடும்பத்தோட ஒரு லாஸ்ட் இயர் 1 இயர் ஆயிடுச்சு. சோழ தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு 20-25 கோவில்களை மட்டும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட போயிருந்தோம். 3 நாள் ட்ரிப்பு ஃபேமிலியோட. எந்த ஒரு வாகனமும் நாங்க வந்து எந்த ஒரு வண்டியவோ நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாடகைக்கு எடுக்கல. நாங்க ட்ரெயின், பஸ் இது 2 மட்டுமே யூஸ் பண்ணி, அதுவும் ரூட் பஸ், டவுன் பஸ் இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட் பஸ், அந்த பஸ்ஸையும் ட்ரெயினும் மட்டுமே யூஸ் பண்ணி நாங்க அந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். எங்களால 3 நாள்ல 25 கோவிலை கவர் பண்ண 20 கிட்ட கோவில் வந்து கவர் பண்ண முடிஞ்சது. சரிங்களா? ஸோ இதுல எல்லாம் நம்ம வந்து உடல் சோர்வு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்க கூடாது. நம்ம நோக்கத்தை வந்து இறைவனை நம்ம எப்படியாவது இன்னைக்கு நான் இந்த கோவிலை பார்த்துடணும், இன்னும் 1 கிலோமீட்டர் அடுத்த கோவில் இருக்கே, 1 கிலோமீட்டர் தூரம் தானே, நான் எப்படியாவது அந்த கோவிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன
உறுதி வந்து நமக்குள்ள வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு தலமா பார்த்துடலாம். நீங்க நடுவுல ரெஸ்ட் எடுக்க உங்களுக்கு டைம் கிடைக்குது. என்னப்பா நீ வந்து சொல்லிட்டே இருக்க, நாங்க எப்போ ரெஸ்ட் எடுப்போம், நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இரு, மனச்சோர்வு அடையாத, உறுதியோட போன்னு சொல்றியே எப்படிப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நமக்கு தான் டைம் இருக்கு பாத்தீங்களா, மதியம் கிட்டத்தட்ட 12ல இருந்து 1 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குது. அப்போ நம்ம ஏதோ ஒரு கோவில்லையோ இல்ல நம்மளால முடியல ஹாயா இருக்குன்னா ஒரு ஹோட்டல்லையோ நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அங்கங்க சாப்பாடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, பெரிய சிவாலயங்களுக்கு போயிட்டீங்கன்னா அந்த சிவாலயங்கள்லயே உங்களுக்கு சாப்பாடு வந்து இலை போட்டு விருந்து போட்டுருவாங்க. நீங்க தனியா சாப்பாடு தேடி ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? டைமுக்கு தான் போடுவாங்க. இல்லனாலுமே ஒவ்வொரு கோவிலுக்கு பக்கத்துலயுமே சாப்பாடு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த 50 கோவில், குறிப்பான 50 கோவில் பக்கத்துல போறப்ப தான் உங்களுக்கு எந்த விதமான வசதியும் இருக்காது. ஸோ, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஒரு ஹேண்ட் பேக்ல ஒரு கோவிலுக்கு போனா என்னெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ, கொஞ்சம் வில்வ பத்திரங்களோ, இல்ல வந்து கற்பூரங்களோ, இல்ல தீபத்துக்கு திரி, அகல் விளக்கு, நெய் இந்த மாரி விஷயங்களையும் வச்சுட்டு நீங்க அங்க போய்க்கோங்க. நான் அந்த கோவில் வாசல்ல கடை இருக்கும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஒரு பெரிய கோவில் போறீங்கன்னா, அந்த கோவில்லயோ இல்ல ஒரு டவுன்ல மத்தியில இருக்கிற பிளேஸ்லயோ எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ போறப்போ தயவு செஞ்சு எல்லாரும் பண்ற ஒரு தப்பு. இந்த 276 கவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா, சோழ நாட்ட மட்டும் கவர் பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. சோழ நாட்டுல பாதி வந்து அவங்க கவர் பண்ணிட்டாங்க. 3/4 கவர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா பாதிக்கு மேல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்டாக்ட் பண்ணாம போயிட்டாங்க. ஸோ கோவில் வந்து ஓப்பன்ல இல்ல. குளோஸ்ல இருந்தது. ஸோ அவங்க வந்து ஓனா அவங்க ஒரு வேன் எடுத்துட்டு ஒரு 20 பேர் போயிருந்தாங்க. இவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா ஓடுறாங்க. கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்றதில்ல, நந்தியம்பெருமானுக்கு நமஸ்காரம் பண்றதில்ல, அம்பாள பார்க்கறதில்ல, பிரகார வலம் வர்றதில்ல. நேரா ஓடி போய் உள்ள மூலவர் பெருமான பார்க்குறாங்க. நேரா குடு குடு குடுன்னு வெளிய ஓடி வந்துடுறாங்க. அப்படிலாம் பண்ணிடாதீங்க. டைம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பிரகார வலம் வாங்க. பிரகாரத்துல இருக்கிற தேவதா சன்னதிகள பாருங்க. அந்த கோவில் பெருமை என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. அந்த கோவிலுக்கான பதிகத்துல அட்லீஸ்ட் பதிகம்னா 10 பாட்டு இருக்கும். நீங்க ஒரே ஒரு பாட்டாவது பாடிட்டு வாங்க. ஒரு பாட்டு 4 வரி தான் இருக்கும். ஸோ நான் எல்லாத்துக்கிட்டயும் விரும்பி கேட்டுக்கிறேன். உங்களுடைய அ பயணம் வந்து இன்னமும் நிறைவா இருக்கும். சிவபெருமான் அருள் இன்னமும் பூர்த்தி ஆகும் அப்படின்னு பார்த்தா, அருளாளர்கள் பாடின பாடல்கள் 3 பேத்து பாட்டையும் நீங்க எடுக்க வேணாம். அந்த கோவில்ல இருக்கிற பாடல்கள்ல நீங்க அந்த சைவம்.orgங்கிற ஆப் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஆப்க்குள்ள போயிட்டீங்கன்னா, அந்த கோவில் பதிகத்துல ஒரு 4 வரி அந்த கோவில்ல சுவாமி முன்னாடி நின்னு நீங்க படிச்சுட்டு வாங்களேன். அந்த கோவிலும் நம்மளால அந்த கோவிலும் இன்னும் வளரட்டும். நம்மளும் அந்த கோவிலால வளருவோம். நம்ம போய் தரிசனம் பண்ண தான் கோவில் வளரும் அப்படிங்கிறது, இது அடியேனோட ஆதங்கம் கூட. ஏன்னா ஓடி போறாங்க, சுவாமிய பார்த்துட்டு வந்துடுறாங்க, அம்பாள பார்க்க மாட்றாங்க. அங்க பக்கத்துல வந்து திருப்புகழ் இந்த 276 சிவாலயங்கள்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள்ல அருணகிரிநாத பெருமான் நேர்ல போய் திருப்புகழ் பாடுன முருகன் தலமா இருக்கும். ஸோ இன்னொரு முறை நம்ம வந்து இந்த ஸ்லாட்ல என்னைக்காவது அரகர மகாதேவா அப்படிங்கிற இது முடிஞ்ச பிறகு எப்பயாவது நீங்க வந்து முருகனை பத்தி போட்டீங்க, கௌமாரம் பத்தி போட்டீங்கன்னா, அங்க திருப்புகழ் தலங்கள் அப்படின்னு ஒரு ஸ்லாட் வந்து நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்பவே நான் புக் பண்ணி வைக்கிறேன்னா, ஆஹ் அது ஒரு விசேஷமான இடம். அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கெல்லாம் வந்து வெளியில இருந்து உள்ள வரீங்க. வந்தீங்கன்னா அந்த கோவிலை முழுசா அனுபவிக்கணும். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ஸை முழுசா அனுபவிச்சுட்டு நீங்க அப்படியே மூவ் பண்ணுங்க. 30 டேஸ் 30 நாள் அப்படிங்கிறது அதிகம் தான். நீங்க ஒரு 20 டேஸ்க்குள்ள கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சோழ தேசத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு எத்தனை நாடு சொன்னேன், 128 ஒரு 190 தலங்கள் இருக்கு. அந்த 190 தலங்களையும் நீங்க வந்து 1 வீக்ல கவர் பண்ணிட முடியும். ஏன்னா ரொம்ப பக்கம் பக்கம் தான் இருக்கு சோழ தேசத்துல எல்லாமே. நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா பக்கம் பக்கம் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஸோ கொங்கு நாட்டு தலங்கள் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு நாள் போதும். கொங்கு 7 தலங்களை நீங்க பார்த்து முடிக்க ஒரு நாள் போதும். ஆனா 7 தலங்களும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரொம்ப தூரமா தான் இருக்கு. அவினாசி திருமுருகன் பூண்டி பக்கம் பக்கம் ஒரு 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 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அவினாசில இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல திருமுருகன் பூண்டி இருக்கு. அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுமுடி. அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பவானி. அதுக்கப்புறம் அங்கிருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல திருச்செங்கோடு. அங்கிருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ல கரூர். கரூர்ல வந்து ஆணிலைப்பர் கோவிலும், வெஞ்சமா கூடல் அப்படிங்கிற கோவிலும், இந்த 7 கோவில்களும் இந்த கொங்கு நாட்டுல இருக்கு. ஸோ கொங்கு நாட்டை கவர் பண்றதுக்கு நீங்க 1 நாள் இல்ல 2 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ பாருங்க, சோழ தேசத்தை கவர் பண்றதுக்கு நீங்க 2 வாரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அங்கதான் வந்து கிட்டத்தட்ட நியர்பை 190 தலங்கள் இருக்கு. ஸோ 2 வீக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொங்கு நாட்டுக்கு 1 நாள் என்னால கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 2 நாள் போட்டுக்கோங்க. சரிங்களா?
ஸோ அடுத்து நடுநாடு. இந்த நடுநாட்டுல 22 தலங்கள் இருக்கு. இந்த 22 தலங்கள்ல நீங்க கவர் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு 3 டேஸ் தேவைப்படும். ஏன்னா கொஞ்சம் தூரம் அதிகம். ஸோ அதுக்கு ஒரு 3 டேஸ் போட்டுக்கோங்க. தொண்டை நாட்டுக்கு ஒரு 3 நாள் போதும். ஏன்னா காஞ்சிபுரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா காஞ்சிபுரத்துக்குள்ளேயே பக்கம் 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 பக்கமாக நிறைய தேவார தலங்கள் இருக்கு. ஸோ நம்ம கை கால் கம்முனே இருக்காது. ஏன்னா அந்த காஞ்சிபுரத்துக்குள்ளாரே 8 திவ்யதேச பெருமாள் இருக்காங்க. முடிஞ்சா நீங்க அவங்களையும் கவர் பண்ணிக்கோங்க இதுல. பட் நான் இப்போ சைவத்தை பத்தி மட்டும் பேசுறேன். ஸோ ஒரு 3 நாளுக்குள்ள தொண்டைநாடு முடிச்சிடலாம். தொண்டைநாடு அப்படிங்கிறது சென்னைக்கு சென்னையில அங்க டிராஃபிக் ஹெவியா இருக்கிறதுனால அதுக்கே வந்து உங்களுக்கு 2 நாள் சரியா போயிடும். காஞ்சிபுரத்துக்கு 1 நாள் போதும். காளகஸ்தி இருக்கு. காளகஸ்தி நான் வந்து இங்க டீல விட்டுடுறேன். நமக்கு வேண்டாம். அது வேண்டாம் மீன்ஸ் இப்போ இதுல சேர்க்க வேண்டாம். ஏன்னா காளகஸ்தி வந்து ஆந்திரால இருக்கு. நீங்க திருப்பதி வரைக்கும் போயிட்டு வரணும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம. இந்த 276ல நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறத மட்டும் இப்போ நான் இந்த எவ்வளோ ஷார்ட் பீரியட்ல எப்படி பண்றது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. சரிங்களா? ஸோ தென் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நடுநாடு சொல்லிட்டேன். ஒரு 3 டேஸ்ல முடிச்சிடலாம். நீங்க அதுக்கு ஒரு 3 டேஸ் வச்சுக்கோங்க. தொண்டை நாட்டுக்கு, கொங்கு நாட்டுக்கு 2 நாள் சொல்லியாச்சு. அடுத்து பாண்டிய நாடு. பாண்டிய நாடுல 14 கோவில்கள் இருக்கு. 2 நாள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா முடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். ஆனா மீனாட்சி அம்மன் கோவில்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளே போயிடுறதுனால, ஏன்னா கோவில்ல இப்போ கூட்டம் நிறைய வர்றதுனால மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு நாள் போயிடுது. அதனால நீங்க வந்து 3 நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதனால 3 நாள் சொல்றேன் அப்படின்னா, நீங்க திருநெல்வேலி, குற்றாலம், தென்காசியில இருக்கிற குற்றாலம், அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் மீதி எல்லாமே மதுரைக்குள்ளதான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்க ஒரு 3 நாள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ நான் இப்ப கணக்குப்படி உங்களுக்கு எவ்வளவு நாள் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு நாள் சோழ நாடு, 3 நாள் வந்து நடுநாடு. நான் சோழ நாட்டுக்கு ஒரு வாரம் சொல்லியிருந்தேன். ஒரு 7 வாரம், நாள். 7 நாள். ம், ஓகே. ம். ஸோ 10 நாள். நடுநாடுக்கு வந்து 3 நாடு. 3 3 நாள். நாள் போதும். ஓகே. கொங்கு நாடுக்கு வந்து 3 நாள். 2 நாள். 2. 2 நாளா? போதுங்கண்ணா. ஓகே. பாண்டி நாடு 3 நாள். போதுங்கண்ணா. ஸோ 10 நாள், 15 நாள். பாத்தீங்களா? நான் 30 நாள் சொல்லியிருந்தேன். ஆனா வந்து 15 நாளே நமக்கு போதுமானதுதான். தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தலங்களை தரிசனம் பண்ணி முடிக்க. சரிங்களா? 15ங்கிறது 20 கூட ஆகிட்டு போகுது. நீங்க இன்னும் கொஞ்சம் 6 அமர போனீங்கன்னா 20 நாள்ல முடிச்சிடலாம். இப்போ நீங்க கேரளா போயிட்டீங்க அப்படின்னா அங்க கொடுங்கலூர் பகவதி, திருச்சூர் பூரம் இருக்கக்கூடிய அங்க திருச்சூர் அந்த காளி கோவில், இப்படி நீங்க கவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அங்க திரு அஞ்சைக்களம். ஸோ அது இதை பொறுத்து நம்ம கேரளா வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கான நாள் வேணும் இல்லைங்களா? அங்க டிராவல்கே நமக்கு நேரம் சரியா போயிடும். ஸோ நீங்க இப்போ இந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் நார்த் இந்தியா, இது 4யும் வந்து உங்களுக்கு டைம் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறத பார்த்து நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து டேஸ் கால்குலேட் நம்மளால போட முடியாது. ஓகேங்களா? ஸோ இதன்படி பார்த்தா நமக்கு ஆந்திரால 2, கேரளால 1, கர்நாடகால 1, 4 ஆச்சு. அதுக்கப்புறம் வடநாட்டுல இந்திரநீல பர்வதம், அநேகந்த பர்வதம், கேதார்நாத், கைலாய், மொத்தம் 8 பிளேஸ். இந்த 8 பிளேஸும் இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுக்கு அவுட்டர்ல இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியா பிளான் போட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஒன் ஈழ நாடு. ஈழம்ங்கிறது இலங்கை, ஸ்ரீலங்கா. அது தனி நாடே கூட. இங்க எங்க நாடுன்னு பிரிச்ச மாதிரி அது இப்ப நாடாவே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஒட்டி இருந்தது தான். அது தனி நாடாவே போனதுனால நமக்கு இப்போ அது தனியாவே போயிடுச்சு. நீங்க தனியாவே அங்க போய் லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், தனியா டிக்கெட் போட்டு. இந்தியாவை கடந்து திருக்கோக்கர்ணம், திருக்கேதீஸ்வரம். ஸோ இது 2க்கு நீங்க தனியா தான் பிளான் போட முடியும். சரிங்களா? ஸோ நீங்க இந்த 10 கிட்டத்தட்ட ஒரு 10 கோவில்கள் 276ல 266 நமக்கு இப்போ இந்த ஒரு 15ல இருந்து 20 நாளுக்குள்ள கவர் பண்ணிட முடியும். இந்த 10 தலங்களுக்கு மட்டும் நீங்களா ஒரு பிளான் போட்டு போய்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஸோ தொண்டை நாடு வந்து காளகஸ்தி பக்கம்தான். நீங்க தொண்டை நாடு போறப்பே காளகஸ்திக்கு டிராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டீங்க, திருப்பதிலாம் போல நான் நேரா போயிட்டு காளகஸ்தி மட்டும் பார்த்துட்டு வரேன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கம் போயிட்டு வந்துடலாம் ஒரு நாள்ல. ஆனா அங்க ஆந்திரால தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்ரீசைலமும் கூட இருக்கு. அதுக்கு எப்படி போறது, என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அட் லாஸ்ட் தேவார பாடல் பெற்ற தலங்கள் அப்படிங்கிறதுக்குள்ளார 276 பத்தியும் எனக்கு தெரிஞ்ச வகையிலையும், ஏன்னா அடியன் வந்து இந்த 276 கவர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய கனவுன்னு சொல்லலாம். என்னோட லட்சியம். என்னோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து நான் வந்து எங்க வீட்டுல பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லாஸ்ட் வீக் வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருந்த விஷயம்.
அதோட ஒரு எச்சமா கூட தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, லாஸ்ட் வீக் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் டே ட்ரிப் கூட்டிட்டு போறது கூட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் டிபார்ட்மெண்ட், ஆக்சுவலி நான் வந்து ஒரு காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபசர், தமிழ் பேராசிரியரா இருக்கேன். ஸோ எங்க பசங்களுக்கு ஒன் டே இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிட்டு போகணும். இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கோ கூட்டிட்டு போவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி பழமையான இடங்களுக்கு, கல்வெட்டுகளோ ஓலைச்சுவடுகளோ நிறைஞ்ச இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். நான் இந்த டைம், போன டைமும் அப்படிதான். போன டைம் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 நாள் பசங்களை ட்ரிப் நாங்களே வேன் எடுத்து கூட்டு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40 கோவில்களை வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டு வந்திருந்தோம், ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போயிட்டு லாஸ்ட் இயர்ல. இந்த டைம் வந்து ஒரே ஒரு நாள் ட்ரிப் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒன் டேல நாங்கள் கொங்கு 7 தலங்கள்ல 5 தலங்களை கவர் பண்ணினோம். 2 வந்து ரொம்ப தூரமா இருக்கிறனால கவர் பண்ண முடியல. 5 தலங்களை கவர் பண்ணி கொடுத்தோம். ஸோ நாம நம்மளோட எஃபர்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தல யாத்திரை அப்படிங்கிறது அமையும். ஏன்னா நடுவில் குறுக்க மறுக்க நம்மளோட மனசு அப்படியே அலைப்பாயுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா திடீர்னு போவோம், நமக்கு பெருமாள் மேல இது அதிகமா இருக்கும், பக்தி அதிகமா இருக்கும். அங்க ஒரு திவ்யதேச பெருமாளை கிராஸ் பண்ணி போவோம். ஐயோ பெருமாளை விட்டுட்டு போறமேனு மனசு அடிச்சுக்கும். அப்போ உள்ள போய் நம்ம அவரை பார்த்துட்டு போறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் அந்த 15 நாளை நான் 20 நாளா மாத்திக்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் 30 நாளா சொன்னதுக்கு காரணம் கூட அதுதான். ஏன்னா நம்ம அவ்வளவு தூரம் போயிட்டு அந்த திவ்யதேசத்தை கடந்து போக முடியாது. நம்மளோட ஒரு குறிக்கோள் எப்படி 276 இருக்கோ, அதே மாதிரி அடுத்த குறிக்கோளா அந்த 108 திவ்யதேசங்களை நம்ம வந்து பாக்குறதா கூட இருக்கணும் அப்படின்னு நான் வந்து விரும்புறேன். ஸோ அதனால நம்ம அதையுமே பார்த்துட்டு போயிட்டா நமக்கு அதையுமே பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு கணக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான். ஸோ இந்த அரகர மகாதேவா அப்படிங்கிற ஒரு வெபினார்ல எவ்வளவோ முக்கியமான கருத்துக்கள் எல்லாரும் நீங்க பகிர்ந்துக்கிறீங்க. பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்துட்டு சிவ ஆகமங்களை பத்தியும், சிவனுடைய வழிபாட்டு முறைகளை பத்தியும், சைவ வரலாறுகளையும், சுவாமி பண்ணின சமஹாரங்களை பத்தியும், அடியார்கள் பெருமையை பத்தியோ, திருமுறைகள் பெருமைகளை பத்தியோ பேசிக்கிட்டே இருந்த ஒரு ஸ்லாட்டுக்குள்ள இன்ஃபர்மேஷனை மட்டுமே, வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த சிவாலய யாத்திரை, நான் வந்து இது யாத்திரையா தான் நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே மானசீகமா எல்லாத்துக்குள்ளேயும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது இந்த 276 பார்த்துடணும் அப்படின்னு யாராவது ஒருத்தருக்காவது மனசுக்குள்ள வந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதையும் கொண்டு வந்து புதுசா உள்ள ஒரு விதை போட்டிருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். அதுவும் இந்த ஒரு தல யாத்திரைக்கு என்ன தேர்ந்தெடுத்து, ஏன்னா அடியனுடைய ஒரு லட்சியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்து கரெக்டா என்கிட்டயே கொடுத்ததுக்கும் நான் வந்து ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்களுக்கு. லாஸ்ட் மினிட்ல நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசியிருக்கேன். ஸோ ஏதேனும் குறைகள் இருந்தா பெரியவர்கள் மன்னிச்சிடணும். என்னால வந்து ரெடி பண்ண முடியல. உங்களுக்கு நிறைய பிடிஎஃப் கொடுக்கணும், நிறைய லொகேஷன்ஸ் முன்னாடியே கொடுத்துடணும், ஸ்லாட்ல மேல வந்து ஸ்லைட் ஷோ பண்ணும்போது ஸ்லைட்ஸ்லேயே எல்லாத்தையும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். பட் சில பல காரணங்களால நான் வந்து இன்னைக்கு தான் என்னுடைய ஸ்லாட் அப்படிங்கிறத மறந்துட்டேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் தான் என்னோட ஸ்லாட் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து இருந்துட்டேன். ஸோ அடியனுடைய மிகப்பெரிய தவறு. அதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால் ப்ராப்பராக ஸ்லைட் கொடுக்க முடியல உங்க எல்லாருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் பார்வதி பரமேஸ்வருடைய கிருபையோட உங்க எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். இதன் மூலமா உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்க எல்லாருடைய பொன்னான நேரத்தையும் எனக்கு ஒதுக்குனதுக்கு நன்றி சொல்லிட்டு என்னுடைய ஸ்பீச்சை நான் முடிச்சுக்கிறேன் இதோட. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சிவசிவோம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்க தாராளமா கேட்கலாம். ரொம்ப நன்றி சுவாமி. ரொம்ப அருமையான விஷயங்களை பகிர்ந்துருந்தீங்க. அதாவது குறுகிய காலத்துல அண்ட் ப்ராக்டிக்கலா எப்படி செய்யலாம் அப்படின்னு நிறைய இன்புட் கொடுத்துருந்தீங்க. நீங்க பாக்குறதுக்கு வந்து நீங்க சொல்றீங்க நிறைய விஷயம் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு, பட் எங்களுக்கு வந்து இது பெரிய விஷயம் தான். ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி. யாராவதுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். இல்ல சுவாமியோடைய ஷேரிங் பத்தின நீங்க விஷயங்களை ஃபீட்பேக்ஸ் கொடுக்குற மாதிரியும் நீங்க சொல்லலாம். அது அவருக்கு ஊக்குவிக்கிற விதமாக இருக்கும். ஸோ ஒரு 2 வார்த்தைகள் யாராவது ஷேர் பண்ணிக்க போறீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல கேள்வி இருந்தால் கேட்கலாம். நானே கூப்பிடுறேன் பேரை. வனிதா இருக்கீங்களா? இருக்கிற ஐயா. ஆமா, கொஞ்சம் உங்களுடைய ஷேரிங் கொஞ்சம் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. வந்து ஐயா வந்து சொன்னாங்க, முருகன் ஸ்தலங்கள் வந்து சொல்லுங்க, நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு. அதே மாதிரி எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு. 108 திவ்ய ஸ்தலங்கள் பத்திய ஒரு நாளைக்கு வந்து
கொடுக்க முடியுமா? கண்டிப்பா அது கண்டிப்பாங்கம்மா. அது விஷ்ணு பத்தின இது எப்போ வெபினார் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்ப கண்டிப்பா அந்த தலங்களையும் நானே கொடுத்துடுறேன். ஏன்னா என்னுடைய பெரிய கனவா இருக்கு. என்னோட வாழ்நாள் எப்படியாவது இந்த 276 சிவாலயங்கள், இதோட கூட பாடல் பெற்ற தலங்கள் 146, பாடல் வைப்பு தலங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 51 சக்தி பீடங்கள், 108 திவ்ய தேசங்கள், அதுல 106 தான் நமக்கு இங்க பூலோகத்துல இருக்கு. அந்த 106 திவ்ய தேசங்கள், திருப்புகழ் தலங்கள் ஒரு 200 இருக்கு. இது எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும் அப்படின்னு வந்து இறைவனுடைய கருணையோட நான் வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ஆசை வச்சிருக்கேன். கண்டிப்பா எனக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேம்மா. மிக்க 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 நன்றி ஐயா. எனக்கு கடவுளோட புண்ணியத்தினால 108 திவ்ய ஸ்தலங்கள்ல ஆந்திரா, அகோபிலம், சென்னை சில இடங்களுக்கு போயிருக்கேன். ஒரு 108 ஸ்தலங்கள் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ஆந்திராக்கு போயிட்டு பக்கத்திலேயே வந்து ஸ்ரீ காலாஸ்ரீ அவர் பார்க்காம இருக்க முடியல. போன ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆலயம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணவே பெயர்த்து எடுத்து வச்ச தலம் அந்த சுவாமி. மிக்க மிக்க நன்றி. அவ்வளவுதான் எனக்கு கேள்வி. நன்றி. நன்றிங்கம்மா காமாட்சி. ரொம்ப நன்றி வனிதா அம்மா அவர்களே. ஓகே, சுதா இருக்கீங்களா? சுதா இருக்கீங்களா? ஹரியோம். ஹரியோம். உமாபதி சுவாமிகள் வந்து நமக்கு ரொம்பவே பரிச்சயமானவர் தான். நம்முடைய முன்னாடி அங்கங்கள்லாம் வந்து பேசியிருக்காரு. அந்த வகையில இதை பார்க்கும்போது நிச்சயமா ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது சுவாமி. ரொம்ப சூப்பரா இருந்தது. போயிட்டு வந்தது போலவே இருந்தது. ரொம்ப நன்றி. அற்புதம். சுவாமி அனுகிரகம்மா. சுவாமி அனுகிரகம். நன்றிங்கம்மா. ஓகே, நன்றி ஜி. நீலாம்பிகை இருக்கீங்களா? இருக்கேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு. ஆக்சுவலி 276 சிவ அந்த ஸ்தலங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போகணுன்னு என்னோட ரொம்ப வருஷம் ட்ரீம். ஒரு நாள் இது நடக்கணும்னு நம்புறேன். உங்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. மிக்க நன்றி உங்களோட ஸ்லாட்க்கு. நன்றி காமாட்சி. சுவாமி அம்பல அனுகிரகத்தோட சீக்கிரமா நீங்க தரிசனம் பண்ணும் அப்படின்னு நானும் வந்து வேண்டிக்கிறேன். யாரெல்லாம் இந்த ஸ்லாட்ல இருந்தீங்களோ அவங்களுடைய நண்பர்களும் கூட இதுல வந்து உந்தப்படுத்தி நீங்க கூட்டிட்டு போகணும், நீங்க எல்லாரும் தரிசனம் பண்ணணும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா. நன்றி நன்றி. மலர் இருக்கீங்களா? மலர். வணக்கம். இருக்கேன். வணக்கம், சொல்லுங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெபினார்க்குலாம் வருது. ஏன்னா ஃபுல்லா என்னால கேட்க முடியல. இந்த மாதிரி கேட்கும்போது தான் நிறைய கால்ஸ், நிறைய மெசேஜஸ்லாம் வந்துச்சு. ஃபுல்லா என்னால இது பண்ண முடியல. ஸோ கேட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே மலர், நன்றிம்மா. அங்காளம்மா இருக்கீங்களா மேம்? இருக்கேன். முதல்ல உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. இந்த மாதிரி நல்ல எல்லாம் தெரிஞ்சு நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் விளக்கமா தெளிவா மிக மெதுவா சொன்ன இவருக்கு மிக்க நன்றி. அதுக்காக இதை ஏற்பாடு செய்த உங்களுக்கு முதல் நன்றி. ஹரியோ சுவாமிஜி, ரொம்ப நல்லா இருந்தது. நானும் நீங்க சொன்ன சில பஞ்சபூத தலங்களுக்கு எல்லாம் நான் போயிருக்கேன். இப்ப நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அந்த போன அனுபவமையும் அதை வச்சு கனெக்ட் பண்ணும்போது அங்கேயே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அப்புறமா அந்த இது இன்னொரு சொல்லிருந்தீங்களா, அந்த 6 ஆதார தலங்கள் சொன்னீங்களா? ஆமாங்கம்மா. ஆதார தலங்கள், இந்த மூலாதாரம் எல்லாம் அது சுவாமிஜி நான் போயிருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி காஞ்சிக்கு. ஆனா அந்த எனக்கு 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 அது பத்தல உணர்வு, அந்த உணர்வு வந்து தொட முடியல நினைக்கிறேன். நான் அந்த நிலையில இல்லாம போயிருக்கேன். ஆனா ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப உணர்வோடு தான் போனோம். ரொம்ப உருகிதான் போனோம். ஆனா நீங்க சொல்லும் பொழுது சரி அறியாம போயிட்டோம் போல. அதனால அப்புறம்தான் புரிஞ்சுது. ஒரு இடத்துக்கு நாங்க போகும் பொழுது அங்க உள்ள புனிதங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன அங்க நம்ம போறதோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுட்டு போனாதான் நான் நினைக்கிறேன் இந்த அனுபவங்கள் சரியா வரணும். அப்படியா சாமிஜி? கட்டாயங்கம்மா, கட்டாயம். சோ நம்ம அந்த 276 தலங்களுக்கு போறதுக்கு முன்னாடி எந்த தளத்துக்கு போறோமோ நம்ம டிராவலிங் டைம்ல கூட பாத்துட்டே போலாம். இப்ப இந்த தளத்துல இருந்து அடுத்த தளத்துக்கு மூவ் பண்ணும்போது இந்த தளத்தோட வரலாறு என்ன, இங்க என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் நம்ம கூகுள் பண்ணா கிடைக்கும். சோ நமக்கு தேவார பாடல் பெற்ற தல வழிகாட்டி அப்படின்னு நிறைய புக்ஸ் கிடைக்குது. சோ அதுவும் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இங்க இந்த சிறப்பு இங்க இருக்கா
அப்படின்னு புரிஞ்சு நீங்க தரிசனம் பண்ணா உங்களுக்கு அந்த கோவிலோட பிரசன்ஸ் இன்னும் ஃபுல்லா கிடைக்கும். ஆமா. அப்புறம் சுவாமிஜி நீங்க இதுல காரைக்குடி கிட்ட ஒரு சுயம் பிரகாசம்னு ஒரு கோயில் சிவபெருமான் இருக்கு. அது வந்து அவன் சொன்ன சுயம்பு சிவன்ட்டு. அது வந்து பாடல் திருப்பற்ற தலம் இல்லையா? ஏன்னா அந்த அந்த தலத்தினுடைய ஊர் பெயர் சொன்னீங்க அப்படின்னா தெரியும். சிவகங்கையில சாரி சிவகங்கை தான் நம்ம சொன்னீங்க. காரைக்குடி கிட்ட காரைக்குடி. அந்த கோவில் பேர் வந்து சுயம் பிரகாசம் அந்த சிவபெருமான். ஆனா அவங்க வந்து அந்த அந்த லிங்கம் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த பேஸ் இருக்காது, ரொம்ப சின்னதா. அப்போ அவங்க சொன்னாங்க அது வந்து அந்த கோயில் பார்க்க பழைய கோயில் மாதிரிதான் இருக்கு. ஆனா அதை வந்து நடத்துறது வந்து அங்க உள்ள செட்டியார்கள் மட்டும்தான் நடத்துறாங்களாம். வாய்ப்பு கம்மி தான், அது பாடப்பெற்ற தலமா இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஆனா நமக்கு தான் ஆல்ரெடி சொன்னோம் பாத்தீங்களா, இங்க வந்து 5000க்கும் மேற்பட்ட பழமையான சிவாலயங்கள் இருக்கு. அதுல நிறைய அழிஞ்சும் போயிடுச்சு, அழிச்சுக்கிட்டும் இருக்காங்க தமிழகத்துல. நம்ம வந்து பார்த்தோம்னா அதுல இந்த மூவர் போயிட்டு வந்த தலம் தான் பாடல் பெற்ற தலம். இந்த 276 அப்படின்றது தனி. இன்னொரு சுவாமிஜி சொல்றாங்களே சுயம்புன்றாங்களே, சுயம்பு சிவலிங்கம், அது எப்படி நமக்கு? ஆமா, நமக்கு இந்த 276 தலங்கள்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட தலங்கள்ல சுவாமி சுயம்புவா தான் இருப்பார். அவர் எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, லிங்கம் இருக்கு இல்லைங்க, சுவாமி அப்படின்னா பான பகுதி மட்டும்தான். மேல உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா பானம், அந்த பானம் பூமியிலிருந்து தானா முளைச்சதா இருக்கும். ஒரு உளி கொண்டு செதுக்காத பானமா இருக்கும். இவங்க அந்த பானத்தை வெளியெடுக்கும் பொழுது அவங்க அதுக்கு எப்படி பூஜைக்கு பண்ணுவாங்கன்னா, அந்த ஆவுடை இருக்கு பாத்தீங்களா, ஆவுடைய தனியா அந்த பானத்துக்கு ஏத்தா போல செஞ்சு அந்த பானத்துக்குள்ள அப்படியே இன்செக்ட் பண்ணிடுவாங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த பானத்தை எடுத்து, அத பெரும்பாலான குட்டி குட்டி பானமா இருந்துச்சுன்னா பானத்தை எடுத்து அந்த ஆவுடை மேல வைப்பாங்க. பெரிய 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 பானமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொக்கநாத பெருமானை எடுத்துப்போம். சொக்கநாதர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பானலிங்கம் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேல இருக்கும். ஆனா உங்களுக்கு வெளியே தெரியாது. வெளியே வந்து பாத்தீங்கன்னா பானம் வந்து 2 அடி அந்த அளவுக்கு தான் தெரியும். என்ன ரீசன்னா மீதி எல்லாம் உள்ள மறைஞ்சிருக்கும், அந்த ஆவுடைக்குள்ளார இருக்கும். ஆவுடை அப்படியே மேல மோதிரம் போட்டுரும், அந்த மாதிரி போட்டுருப்பாங்க. சோ இன்னைக்கு காலகட்டங்கள் நம்ம லிங்கம், அந்த லிங்க ஷேப்பை வந்து நம்ம என்ன பண்றோம், உளியால செதுக்கும், நல்ல மிஷின்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணியும் செதுக்குறோம். இப்ப தஞ்சை பெரிய கோவில்ல பெரிய லிங்கம் இருக்கு, அது முழுக்க உளிகளால செய்யப்பட்டது. இதே நீங்க சிதம்பரத்துல இருக்க மூலநாத பெருமாளோ காளகஸ்தியோ திருவண்ணாமலையோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லாவே நமக்கு தெரியும் சுயம்புதான் அப்படிங்கிறது. அன்ஷேப்டா இருக்கும் மாதிரி உங்களுக்கு லிங்க வடிவம் தான் இருக்குமே தவிர அந்த ப்ராப்பரா வளவளன்னு அந்த ஷைனிங்கா இருக்காது. ஆமா, அது கவனிச்சேன் சார். இன்னொரு கேள்வி, மன்னிச்சிருங்க ரொம்ப கேள்வி. அந்த 6 ஆதாரங்கள் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட கோயில்களுக்கு வந்து நம்ம போகணும்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நாம் வந்து தியானம் பண்ணாம நம்மளுடைய ஆதாரங்களை நம்ம வந்து உயிர் பெற்று எழுப்பாம கோயிலுக்கு போறதுனால மட்டும் அது வேக்கனிங் ஆகுமா? ஆகாதுமா. உங்க மூலாதாரத்திலிருந்து குண்டலினி எழுப்புறதுக்கு நீங்க மூலாதார சக்கரங்களை வந்து இயக்க பண்ணணும். நீங்க இப்ப வந்து யோகம் சார்ந்து நம்ம வந்து யோக மார்க்கத்துல இருந்து நம்ம அந்த வித்தைகளை கத்துக்கும் பொழுது தைகளை பிங்களை சூழ்மணி அந்த மாதிரி எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் இல்லைங்களா? உள்ளுக்குள்ள குண்டலினி சக்தி தூங்கிட்டு இருக்கு. அந்த குண்டலினிக்குன்னு ஒரு தலம் இருக்கு, குண்டலினியை பலமா வச்சுக்கிறதுக்கு ஒரு தலம் இருக்கு. அது வந்து திருப்பெருந்துறை. அது வந்து மாணிக்க வாசகருடைய தலம். அவர் ஏன்னா இது வரமாட்டார், அதனால நம்ம பேசல. மூலாதாரம் பலம் அடையணும் அப்படின்னா, மூலாதாரம்ங்கிறது மண்ணுக்குரிய இடம். அது வந்து இந்த திருஆரூர். நம்ம மூலாதாரத்துல பிறக்கிற அந்த குண்டலினி வந்து சீக்கிரம் பிறக்கணும், மூலாதாரம் பலமாகணும், மூலாதார சக்கரம் இயக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தளத்தை பயன்படுத்தலாம். அங்க உட்கார்ந்து நீங்க உங்களுடைய யோக சாதனையை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது இன்னும் சுலபமா நடக்குமே தவிர, அந்த கோவில்ல சுவாமியை தரிசனம் பண்ணா மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகுது. ஆனா அது நமக்கு வந்து உதவியாக இருக்கும். நம்ம கண்டிப்பா உதவும். அந்த மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது பெரும் அளவுல உதவி செய்யும். அவ்வளவுதான் சார். இன்னும் நிறைய ஆனா உங்களோட இது வந்து எனக்கு ஓரளவு தெரியும். ஆனா ரொம்ப தெளிவா நல்லா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. காமாட்சி, சந்தோஷமா, ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ நம்மளுடைய இன்றைய தலைப்புக்கு ஒரு நிறைவு பெற்றுவிட்டோம். ஸோ இதனை தொகுத்து வழங்கிய நம்மளுடைய இவர் தான் உமாபதி சிவம், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு ப்ரொஃபஸர். ஸோ அவருடைய விஷயங்கள், அவருடைய தேடல் இன்னும் அதிகமாக அவருடைய தேடல் வந்து நிறைவு பெற்றா நமக்கும் வந்து அதுலேருந்து ஒரு
இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்மளும் கத்துக்கிறதுக்கு அவர் நிறைய ஷேர் பண்ணிப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அவரு. ஸோ கரெக்டா நமக்கு அவர் தான் இந்த ஸ்லாட் நடத்தணும்னு எம்பெருமானுடைய அருளால் எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் இவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு இவங்க தான் கொடுத்தா சரியா இருக்கும்னு எம்பெருமானுடைய கிருபை என்னன்னு தெரியல. நமக்கு இந்த 276 ஸ்தலங்களை ஈஸியா நம்ம தரிசனம் பண்றதுக்கு பிளான், என்ன மாதிரி ஆளு, என்ன மாதிரி பேசணும், என்ன மாதிரி ஸ்பீக்கர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாமே எம்பெருமானுடைய அருள் தான். ஸோ கண்டிப்பாக இவங்க கொடுத்த சில விஷயங்கள் நம்ம டிப்ஸ் பயன்படுத்தி இந்த 276 டெம்பிளுக்கு சிவனை தரிசனம் பண்றதுக்கு, அவரை தரிசனம் பண்றதுக்கு நமக்கு ஒரு உதவியாக இருந்தா நம்மளுடைய தரிசனம் அவருக்கும் வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸாக கண்டிப்பாக அவருக்கும் நம்ம பிரார்த்தனைகள் பண்ணிக்கணும். ஸோ தட் அவரும் நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் மூலியமா நமக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்கு, அந்த ஷேரிங் மூலியமாக. ஸோ இன்னைக்கு வந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அதே சமயத்துல நம்ம இன்றையோடைய ஸ்லாட் நம்ம முடிச்சுக்குவோம். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு இதுக்கப்புறம் பகிர்ந்துப்பாங்க. பிடிஎஃப் ஃபைல்ஸு, லொக்கேஷன்ஸ் என்னச்சும் நாங்கள் ரெடி பண்ணுறோம். அதை ரெடி பண்ணி நம்ம அனுப்புகிறோம். ஸோ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய சிவாலயங்களை கண்டிப்பாக நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாகவும் நம்மளுடைய ஸ்தல புராணம், வரலாறு, பாடல் பெற்ற ஸ்தலம், திருமுறைகள் எல்லாம் வாசிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இஃபெக்டிவாகவும் பயன்படுத்திக்கிறதுக்கு, அதாவது சொல்லியிருந்தாங்க அந்தந்த பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு ஏற்ப அந்தந்த பாடல்களை தெரிஞ்சுட்டு அங்க போய் உட்கார்ந்து படிக்கிறதுனாலையும் நமக்கு இன்னும் பல மடங்கு இறையருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. 4 மட்டும் பாடின, அதாவது 3 பாடின பாடல்கள் மட்டும் இல்ல, இந்த 3 பாடின பாட்டு அந்த ஸ்தலத்து கூட ரிலேட் பண்ணி நமக்கு அந்த ஒரு பிராப்தம் கிடைக்குது இல்லையா, அதே மூலவர், அதே சுவாமி முன்னுக்கு நின்று பாடுறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். மனசுல வந்து விதையை போடுவோம். மற்றதெல்லாம் பெருமானுடைய அனுகிரகம், நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ திருச்சிற்றம்பலம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீரியம் கரபாவகை தேஜஸ்வி ஆவதிஸ்தமஸ்துவா விவிதாசவகை. ஓம் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பெனி. திருச்சிற்றம்பலம். நன்றி சுவாமி, ரொம்ப நன்றி. திருச்சிற்றம்பலம்ண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. மீண்டும் சந்திப்போம். காமாட்சி அம்பாள் அனுகிரகம்ண்ணா.